ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, ஆவியானவரே, மகிமை ஆவியானவரே, 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 தெளிவின் ஆவியானவரே, அன்பினாவியானவரே, பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. கடைசியாய் அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, நன்றி ஐயா. கையை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவில் ஆவியா, இயேசுவே ஆவியானவரே, 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 அன்பினாவியானவரே, இலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடணுமே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடும். சீசர் மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுவே, ஒரு மகிமையின் மேகம் விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லுமே. கடைசியாய் ஆவியானவரே, நல்ல சத்தமாய் கூப்பிடுவோம். ஆவியானவரே, 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 அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. நல்ல கையை தட்டி பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லிக் கொண்டே கையை தட்டுவோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற
தேவரீரே பரிசுத்தரப்பா. உம்மை தொழுது கொள்கிறவர்கள் முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தையோடும் நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில இந்த இடம் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினாலும், உம்முடைய மகிமையினாலும், உம்முடைய அக்கினியினாலும், உம்முடைய வல்லமையினாலும் நிறைந்திருப்பதாக ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு இருதயங்களையும் பாத்திரத்தையும் நிரம்பி வலிய பண்ணுவீராக, நிரம்பி வலிய பண்ணுவீராக. உம்முடைய தொடுதல், உம்முடைய இடைபடுதல், உம்முடைய உணர்த்துதல், உம்முடைய ஆசீர்வாதத்தை ஜனம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எழுந்தருளி, எங்கள் மத்தியில பிரசன்னராய் எழுந்தருளி, மகிமையாய் எழுந்தருளி, சர்வ வல்லவராய் எழுந்தருளி ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி அப்பா. ஆராதனை வேளையினுடைய ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேச வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். பாடல் பகுதி ஆசீர்வதிங்க, ஆராதனை வேலையை ஆசீர்வதிங்க. ஆமை சங்கீத பாகங்கள், சிறுவர்கள் வசனம் சொல்லுகிறது, சாட்சியின் வேலைகள், அப்பா செய்தியின் வேலை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பாடல்களை பாடுகிற பிள்ளைகள், இசை வாசிக்கிற பிள்ளைகள், அடியானை ஜனத்தை முழுவதுமாய் ஆவியானவர் ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க அனல் மூட்டுங்கப்பா. வந்த யாரு வெறுமையாக அல்ல, நிறைவான அனுபவத்தோடு போக இந்த வாரம் முழுவதும் அந்த மகிமையில பிரசன்னத்தில் ஓட கர்த்தர் நீர் உதவி செய்வீராகப்பா. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்கும் ஆவியானவர் ஆண்டவரே ஆட்கொண்டு நடத்துவீராக. சகல துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எல்லா தடைகளும் நீங்கட்டும், சத்துருவின் கிரியைகள் அகலட்டும். தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உற்சாகமாய் சத்தமாய் ஒரு அல்லேலூயா கைகளை உயர்த்தி சொல்லுவோம். இந்த உற்சாகம் போதாது நினைக்கிறேன், இன்னொரு அல்லேலூயாவை சொல்லுவோம். இன்னொரு முறை ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஒரு சில பாடல்களை பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் எல்லாம். பாடல் புஸ்தகத்தில் 206வது பாடல். பாடலின் 206. ஜீவனுள்ள தேவனை வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனை வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும்.
என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும் விண்ணக காட்சி நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும் முழங்காலை முடக்கியது முழங்காலவல்ல முழங்காலை முடக்கியது முழங்காலவல்ல நீச்சலாலம் வேண்டுமே இழுத்து செல்லும் இயேசுவே நீச்சலாலம் வேண்டுமே இழுத்து செல்லும் இயேசுவே விண்ணக காட்சி நீர் என்னை நோக்கி வீசிடும் புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும் விண்ணக காட்சி நீர் என்னை நோக்கி வீசிடும் புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும் ஜனத்தின் மேல் அசைவாடின தூய தேவாவியே ஜனத்தின் மேல் அசைவாடின தூய தேவாவியே பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே விண்ணக காட்சி நீர் என்னை நோக்கி வீசிடும் புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும் விண்ணக காட்சி நீர் என்னை நோக்கி வீசிடும் புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும் அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே விண்ணக காட்சி நீர் என்னை நோக்கி வீசிடும் புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும் விண்ணக காட்சி நீர் என்னை நோக்கி வீசிடும் என் புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும் அக்கினி அபிஷேகம் இன்றும் வேண்டும் தெய்வமே அக்கினி அபிஷேகம் இன்றும் வேண்டும் தெய்வமே என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே விண்ணக காட்சி நீர் என்னை நோக்கி வீசிடும் புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும் விண்ணக காட்சி நீர் என்னை நோக்கி வீசிடும் புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும் அல்லேலூயா Praise the Lord. Hallelujah. 830வது பாடலை பாடலாம். 830வது பாடல். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே, எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. ஜி மைனர். Jesus. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நல்ல கையை தட்டி ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன், ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆமென். ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அழியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார்.
இடைவிடாமல் காத்திடுவார். நல்ல சத்தமா இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில். இன்னொரு முறை இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நல்ல உற்சாகமா கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவர், நம்மை நல்ல வைராக்கியமா சொல்லுங்க. கைவிடவே மாட்டார், கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை அகற்றிட உதவி செய்வார். நீங்க பாருங்க. ஆமென். சத்துருவின் கோட்டைகளை ஆமென் தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போ ஆமென். இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். ஆமென். ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில். ஆமென். இடைவிடாமல் ஆராதிப்போ என்றும் ஜெயமே. அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. நீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போக அக்கினியில் நடந்து வந்தோ நாங்கள் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போக உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும்
விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலக. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, எங்கள் கண்மலை நீ. ஆமென். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. சொல்லுங்க, தேவன் நீ, தேவன் நீ, எங்கள் ராஜா நீ. அல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. கண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போவதில்லை அப்பா. அக்கினியில் சொல்லிக்கொண்டே இருங்கள். ஆமென். தேவ பிரசன்ன நம்மை மூடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, கிருபை எங்களை விட்டு, கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். நல்ல கையை தட்டி கடைசியாய் ஆராதனை. நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி தான். அதில் அவர் சொல்லுகிறதை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அல்லேலூயா. அவருடைய கிறிஸ்துவுக்குள் எவ்வளவு பாடு அனுபவித்தார், துன்பங்களை அனுபவித்தார், போராட்டங்களை அனுபவித்தார் என்று சொல்லி அந்த 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் அந்த அநேக காரியங்களை சொல்லுகிறார். அதில் அதிகமாய் சொல்லுகிற ஒரு காரியம் அதிகம் அதிகம் அதிகம். நீங்கள் அதில் நல்லா நன்றாக வாசிக்கும் போது சொல்லப்பட்ட வார்த்தை என்னது? அதிகம் அதிகம். ஆமே. யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் என்ன செய்யப்பட்டேன்? அடிக்கப்பட்டேன். அதிகமாய் அடிக்கப்பட்டவர். ஆமை. காவலில் அதிகமாய் வைக்கப்பட்டவர், அதிகமாய் பிரயாசப்பட்டவர். இவர் அதிகமாய் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே என்று அல்ல சொன்னது. அவர் இங்கே சொன்ன காரியம் என்ன? அதிகமாய் அடிக்கப்பட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் 10ஆம் மாதம் வாரத்தில் வந்து உட்கார்ந்துருக்குறோம், ஒரு நல்லது பொல்லது சொல்லி எங்களை தேற்றுவீங்கன்னு பார்த்தா அடிப்பார் மிதிப்பாருன்னெலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்களே. ஏன்னா இதுதான் நம்ம மகிமைப்படுத்த போகிறது. அல்லேலூயா. தேவனுக்காக நாம் படுகிற பிரயாசங்களும் தேவனுக்காக நாம் படுகிற துன்பம் தான் நம்மளை என்ன செய்ய பண்ண போகிறது? மகிமைப்படுத்த போகிறது. உணர்கிறவர்கள் மாத்திரம் ஒரு சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே சொன்ன வார்த்தை எல்லாமே அதிகம் அதிகம் அதிகம். பெற்றுக்கொண்டதை குறித்து அங்கே பவுல் பேசவில்லை. தேவனிடத்திலிருந்து நான் இதெல்லாம் என்ன செஞ்சேன்? இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன், இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி இங்கே அவர் எழுதவும் இல்லை, சொல்லவும் இல்லை. மாறாக அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நான் அவருக்காக என்ன செய்தேன்? ஆமென், பாடுகளை அனுபவித்தேன் என்பதாக சொல்லுகிறார். இதுதான் நாம் சொல்ல வேண்டிய சாட்சி. ராமையே இவ்வளோ அமைதியாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்புறம் இந்த பிரசங்கத்தை பண்ணால் அப்புறம் அமைதியாக இல்லாமல் உற்சாகமாக பாஸ்டர் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கு. நீங்கள் போக போக உங்களுடைய சந்தோஷம் மிகுதியாய் மாறுவதை உங்களால் உணர முடியும். அநேக தரம் எந்த அவதியில் அகப்பட்டேன்? மரண அவதியில் என்ன செய்யப்பட்டேன்? அகப்பட்டேன். அதுக்கடுத்து அடிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். மிலாறுகளால் மிருகங்களால் என்ன செய்யப்பட்டேன்? அடிபட்டேன். கல்லெறி உண்டேன். என்னது? கல்லெறி மட்டும் இல்லை, கல்லாலையும் அடித்தாங்க. அவரால் சொற்களினாலும் அவர்களை என்ன செய்தார்கள்? அடித்தார்கள். மாம்சத்திலும் காயம், மனதளவிலும் அவர் என்ன செய்யப்பட்டார்? காயப்பட்டார். அல்லேலூயா. கப்பர் சேதம், அதாவது சமுத்திரத்திலே கப்பர் சேதத்தில் என்ன செய்யப்பட்டார்? அகப்பட்டு கொண்டார். ராப்பகல் முழுவதும் என்ன செய்தேன்? போக்கினேன் என்று சொல்லுகிறார். 26 வாசிக்கும் போது அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன்.
அநேக தரம் என்ன செய்தேன்? பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசம், கள்ளரால் வந்த மோசம், ஆமே சோத்திரம், சுய சொந்தக்காரங்களால், நட்பு வட்டாரத்தில் என்னோடு கூட பழகினவர்களால் வந்த மோசம். எவ்வளவு எவ்வளவு வேதனை பாருங்க. ஆமே சோத்திரம். அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான எங்கெல்லாம் ஊழியம் செய்திருக்கிறார் பாருங்க. இவருடைய பிரயாணத்தை பாருங்க. தேவனுக்காக இவர் பண்ணின பிரயாணம், வனாந்தரம், சமுத்திரம் விட்டு சமுத்திரம் போயிருக்கிறார். அவர் போன எல்லைகள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? அந்நிய ஜனங்கள் மத்தியில, யூதர்கள் மத்தியில, கிரேக்கர்கள் மத்தியில இவர் ஆமே சோத்திரம் அவர்களால் வந்த மோசத்தை எல்லாம் என்ன செய்கிறார்? சொல்லுகிறதை பார்க்க முடியும். கள்ள சகோதரர்கள். எப்படி? என்ன சகோதரர்கள்? கள்ள சகோதரர்கள். இங்க ஒன்று பேசி அங்கு போய் வேறு விதமாய் நம்மை குறித்து பேசுகிற சகோதரர்கள் அப்படின்னு பேசுகிறார். பிரயாசம், வருத்தம், அநேக முறை கண்விழிப்பு. அநேக முறை என்ன செய்தாராம்? கண்விழிப்பு, பசி, தாகம், அநேக முறை உபவாசம், குளிர், நிர்வாணம், இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளையும் குறித்து உண்டாயிருக்கிற கவலை. ஒவ்வொரு ஊருக்கும் போய், பிலிப்புக்கு போனால் அங்கே ஒரு சபையை நாம நிர்வகிக்கிறார். எபேசு பட்டணத்தில் ஒரு சபை, கொரிந்தியரில் ஒரு சபை, அநேக சபைகளை ஆமை சோத்திரம் ஆமை அங்கே சபைகளை உருவாக்கி, அந்த சபை எப்படி இருக்கிறதோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி வளர்கிறதோ என்று சொல்லி அந்த தெய்வீக துக்கம் அவர் என்ன செய்கிறது? நாள்தோறும் நெருக்குகிறது. ராமின் சொல்லுங்களேன். என்ன துக்கமா? என்ன துக்கமா? அந்த ஆத்துமாக்களை நினைத்து, அந்த சபையை குறித்து, அந்த சபையில் இருக்கிற ஜனங்களை குறித்து, ஆமென், அவர்களை குறித்து அவர் என்ன செய்யப்படுகிறார்? ஒவ்வொரு நாளும் நாள்தோறும் நெருக்கப்படுகிறார். அல்லேலூயா, ஆமென், சோத்திரம். அதனால் சொல்றார், ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்துக்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறது இல்லை என்று அறிவார். அல்லேலூயா. 33 வாசிக்கும் போது, நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலில் இருந்து மதில் வழியாக இறக்கிவிடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன். எழுதும் போதே, இவைகளை எழுதி வைத்திருக்கும் போதே, இதை வாசிக்கும் போதே, ஐயோ இவ்வளவு பிரயாசப்பட்டாரா என்று நமக்கு நினைக்க தோன்றும். ஆனால் இவ்வளவு பிரயாசத்தின் மத்தியிலும் கூட அவர் தீமோத்தேயுவுக்கு எழுதும் போது சொல்லுகிறார், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிறவர்களுக்கு என்ன உண்டாகும்? துன்பப்படுவார்கள். துன்பப்படலாம் என்று அவர் சந்தேகத்தோடு எழுதவில்லை. கட்டாயம் என்ன வரும்? துன்பங்கள் வரும். தேவ பக்தியா என்று சொல்லும்போது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒரு வாழ்கிற வாழ்க்கை, தேவனுக்கு, அவருடைய சத்தத்துக்கு, அவருடைய சத்தியத்திற்கு, அவருடைய ஆமை சோத்திரம் வேதத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை தான் என்ன வாழ்க்கை? தேவ பக்தியாய் நடக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. மதத்தின் பேரில் இருக்கிற பக்தி அல்ல. மதத்தின் பேரில் இருக்கிற பக்தி, ஏனென்றால் கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. அல்லேலூயா. அது நமக்கு நித்தியத்துக்கு கொண்டு போகிற ஒரு உறவு, ஒரு வழி மாத்திரமே. இது ஒரு மதத்தை தோற்றுவிப்பதற்காக அல்ல. அப்போ ஆண்டவர் மத பக்தியை சொல்லவில்லை, ஏதோ ஒரு பெந்தைக்கோஸ்தை பக்தியை அவர் சொல்லவில்லை. ஆனால் இங்கே தேவன் சொல்லுகிறார், தேவ பக்தியாய் நடக்கிறவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? துன்பப்படுவார்கள். தேவனுக்கு பிரியமாய் வாழ தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள், ஆமே சோத்திரம், தேவனுக்காக எதையாகிலும் செய்துவிட வேண்டும். ஆமே சோத்திரம். எப்படி ஆகிலும் ஆண்டவருக்குள் அநேகரை நடத்திவிட வேண்டும். என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, ஆமே சோத்திரம், என் ஜனத்தை, என் தேசத்தை எப்படி ஆகிலும் ஆண்டவருக்குள்ளாக நடத்துவதற்கு நான் ஒரு காரணமாய் என்ன செய்துவிட வேண்டும்? மாறிவிட வேண்டும். மற்றவர்களுக்கு முன் மாதிரியான ஒரு வாழ்க்கையை, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை நான் என்ன செய்துவிட வேண்டும்? வாழ்ந்துவிட வேண்டும். என்னை பின்பற்றுகிற மற்றவர்கள் என்னை பின்பற்றத்தக்கதான மாதிரியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். மாதிரி என்றால் என்ன? மற்றவர்கள் என்னை
பின்பற்றத்தக்கதாக கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்கிற வாழ்க்கையைப் போலவே என்னை பின்பற்றத்தக்கதான ஒரு மாதிரியான வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும், நான் வாழ வேண்டும் என்று நினைத்து வாழ்கிறவர்கள், என்று நினைத்து ஆலயத்துக்கு வருகிறவர்கள், இவர்கள் நிச்சயமா என்ன செய்யப்படுவார்களாம், துன்பப்படுவார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க துன்பப்படுவீர்கள். உற்சாகமா சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க, நீங்கள் துன்பப்படுவீர்கள். அல்லேலூயா. ஏனென்றால் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறவர்களை தான் யாரு கவனிக்கிறா, பிசாசு கவனிக்கிறான். பிசாசு கவனிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்களானால், நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன், பவுல தெரிஞ்ச பிசாசுக்கு ஸ்தோத்திரம் அந்த 7 பேரை என்ன செய்யல, தெரியல. பவுல தெரியும், இயேசுவை தெரியும், நீ யாருப்பான்ட்டான். அல்லேலூயா. பவுலையும் தெரியும், இயேசப்பாவையும் தெரியும், நீங்க யார்? அப்போ பிசாசினுடைய லிஸ்ட்ல கூட யாரு இல்ல. பிசாசினுடைய லிஸ்ட்ல யார் இருக்கணும், நம்ம இருக்கணும். பிசாசினுடைய லிஸ்ட்ல யார் இருக்கணும், நீங்களும் நானும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ நம்மை என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் தீர்மானிக்கிறேன், நான் என் உத்தமத்தில் என்ன செய்வேன், நடப்பேன் என்று தாவீது தீர்மானித்தார். நான் என் உத்தமத்திலேயே என்ன செய்வேன், நடப்பேன். அல்லேலூயா என்று அவர் தீர்மானித்தார். தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்தார், ரூத் ஒரு தீர்மானம் எடுத்தார். இப்படி வேதத்தில் ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது அவர்கள் தீர்மானம் எடுத்தார்கள். அந்த தீர்மானம் தேவனுடைய பார்வையில் விசேஷமானதாய் இருந்தது. அந்த தீர்மானம் தேவ பக்திக்கு ஏதுவாய் இருந்தது. அந்த தீர்மானம் பரிசுத்த வாழ்க்கைக்கு ஏதுவாய் இருந்ததனால அந்த தீர்மானத்தை பிசாசு என்ன செய்கிறான், கவனிக்கிறான். அல்லேலூயா. தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள், தீர்மானத்தோடு வாழ தன்னை அர்ப்பணித்தவர்கள், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், ஸ்தோத்திரம், இஷ்டத்துக்கு வாழலாம் என்று அல்லாமல் நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னை தீர்மானித்துக் கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஸ்தோத்திரம் என்ன வரத்தான் செய்யும், துன்பம் வரத்தான் செய்யும். அல்லேலூயா. நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழும்போது இப்படிப்பட்ட சில உபத்திரவங்களின் வழியாகத்தான் நம்ம என்ன செய்து ஆக வேண்டும், போய் ஆக வேண்டும். அதனால்தான் பவுல் தீமோத்தேயுவுக்கு அழகாக எழுதுகிறார், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிறவர்களுக்கு, மனதாய் இருக்கிறவர்களுக்கு யாவருக்கும் என்ன வரும், துன்பம் வரும். அல்லேலூயா. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு துன்பத்தை, ஒரு தீமையை, ஒரு அவமானத்தை, ஒரு கஷ்டத்தை, நெருக்கத்தை, வருத்தத்தை உங்க வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறார் என்று சொன்னால், நான் எப்போதும் சொல்லுகிறது தான், ஒரு காரியத்தை தேவன் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அது மகிமைக்காக மட்டுமே இருக்குமே தவிர அது நம்முடைய தீமைக்காக இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. அது நன்மைக்காகவே மாத்திரமே இருக்கும் தவிர அது ஒரு நாள் தீமைக்காக இருக்கவே இருக்காது. இதை புரிந்தவர்கள் மாத்திரம் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை நேசிக்காதவங்களுக்கு தானே துன்பம் வரும்னு நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படித்தானே நானும் நினைச்சேன். ஸ்தோத்திரம், பிரசங்கிக்கிற நானும் கூட ஆண்டவரை நேசிக்காதவர்களுக்கும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் தான் என்ன வரும், துன்பம் வரும், கஷ்டம் வரும், அவமானம் வரும் என்று தான் நானும் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் ஸ்தோத்திரம், வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவரை உண்மையாய் நேசிக்கிறவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை என்ன செய்து வருகிறது. அவரை உண்மையா நேசிக்கிறவர்களுக்கு தான் என்ன வருது. ஸ்தோத்திரம். சில நேரங்களில் கேட்கிறோம், எனக்கு மாத்திரம் ஏன் இது சம்பவிக்கிறது, எனக்கு மாத்திரம் துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களெல்லாம் நன்றாகத்தானே வாழ்கிறார்கள், செழித்திருக்கிறார்கள், ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வியாதி இல்லை, அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, அவர்கள் நினைத்ததை வாங்குகிறார்கள், நினைத்தது போல வாழ்கிறார்கள், மகிழ்ச்சியா இருக்கிறார்கள் என்றெல்லாம் நினைத்த ஒரு காலம் உண்டு. ஆனால் தேவன் நம்முடைய எண்ணத்தை மாற்ற விரும்புகிறார். நாம் கொண்டிருக்கிற நினைவுகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. யாவருக்கும் ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். யாவருக்கும் ஒரு முடிவு வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் யாரும் என்ன செய்து விடக்கூடாது, மறந்து போய்விடவே கூடாது.
நீதிமானுக்கு முடிவு உண்டு. ஆமே ஆமே ஸ்தோத்திரம். துன்மார்க்கனுக்கு ஒரு முடிவை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். தன்னை தான் தேவன் பல முறை பேசியும் தன் பாதையை விட்டு ஆமே ஸ்தோத்திரம் விலகாமல் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு முடிவு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அதே போல உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு திட்டத்தையும் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தையும் தேவன் திட்டமில்லாமல் செய்வது இல்லை. எந்த ஒரு காரியத்தையும் தேவன் அனுமதி ஆமே ஸ்தோத்திரம் ஒரு மிகப்பெரிய காரியத்தை ஆமே ஸ்தோத்திரம் வைத்துதான் அது உங்க வாழ்க்கையில அவர் துவங்குகிறார். அல்லேலூயா. ஆமே அதை வைத்துதான் அதை ஆண்டவர் ஆமை யோசித்து அதை மனதில் வைத்துதான் எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்காக சில காரியங்களை அனுமதிக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. அப்படியானால் ஏன் இந்த துன்பம் வருகிறது? ஏன் இந்த கஷ்டம் வருகிறது? சில நேரங்களில் நாம் துன்பத்தின் வழியாய் கடந்து போகும்போது நமக்கு பல கேள்வி வருகிறது. இனி ஜெபிக்க வேண்டாம், இனி என்ன செய்ய வேண்டாம், ஆலயத்திற்கு போக வேண்டாம், இனி வேதத்தை என்ன செய்ய வேண்டாம், தூக்க வேண்டாம், இனி நாம் இரவில் எழுந்து ஜெபிப்பதனால என்ன பிரயோஜனம்? ஆமா, என்ன ஜெபித்தாலும் எப்படி உண்மையாய் வாழ்ந்தாலும் எப்படி உத்தமமாய் வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ்ந்தாலும் மறுபடியும் என் வாழ்க்கையில நான் தோல்வியை தான் பார்க்கிறேன், துன்பத்தை தான் பார்க்கிறேன் என்று நீங்கள் பலமுறை உங்க பாதைகளிலே நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில அழுது கொண்டிருந்திருக்கலாம். ஆமா, யோசித்துக் கொண்டிருந்திருக்கலாம். பல எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். பலரோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்திருக்கலாம். பல குடும்பத்தோடு ஒப்பிட்டு பார்த்திருக்கலாம். அந்த குடும்பம் அப்படி இருக்கும்போது ஏன் குடும்பம் மாத்திரம் ஏன் இப்படி தத்தளிக்க வேண்டும்? ஏன் குடும்பம் மாத்திரம் ஏன் இப்படி அங்கலாய்க்க வேண்டும்? என் பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராகத்தானே நடத்துகிறேன், என் குடும்பத்தை கர்த்தருக்குள்ளாக தானே நடத்துகிறேன். அவர்களை ஆமே ஸ்தோத்திரம் உலகம் அண்டவிடாதபடிக்கு, உலகத்துக்குள் அவர்கள் சென்று விடாதபடிக்கு இப்படித்தானே அவர்களை பார்த்து பார்த்து நடத்துகிறேன். ஆனாலும் என் வாழ்க்கையிலே நான் என்ன செய்கிறேன்? துன்பத்தை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை ஆண்டவரே, என்னால் பாடுகளை சகித்துக் கொள்ள முடியவில்லை ஆண்டவரே என்று கதறியும் கூட சில நேரங்களிலே கர்த்தர் மௌனமாயிருக்கிறார். சில நேரங்களிலே பதில் வரவில்லை. சில நேரங்களிலே என்ன செய்வதென்றே தெரியாத ஒரு திக்குமுக்காடி கொண்டிருக்கிற நிலைமை உங்கள் வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்றை மாத்திரம் மறந்து போய்விடக் கூடாது. உங்களுக்கான ஒரு உயரம் காத்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கான ஒரு உச்சம் காத்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கான ஒரு மகிமை காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இந்த பாதையில சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு நீ அவரை இன்னும் நம்பு, நீ அவரை இன்னும் நாடி தேடிக்கொண்டே இரு. அவரை நாடி தேடுகிறவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏயா இந்த துன்பம் வருது? எல்லாத்தையும் விட நான் அவரை நேசிக்கிறேன் பாத்தீங்களா, அதுதான் பிசாசுக்கு பொறுத்து கொள்ள முடியல. எல்லாத்தையும் விட அம்மை சோத்திரம் மற்ற காரியங்களை விட நான் என் தேவனை அதிகமாய் நேசிப்பது பிசாசு ஒரு நாள் அவனால் பொறுத்து கொள்ளவே முடியாது. நீங்க எல்லாரையும் விட ஆண்டவரை முதலிடத்துல வச்சிருக்கிறதுனால தான் அவன் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். யாரெல்லாம் ஆண்டவரை முதலிடத்தில் வைக்கிறார்களோ, பரிசுத்தத்தை முதலிடத்தில் வைக்கிறார்களோ அவர்களை எல்லாரும் யார் பார்க்கிறான்? அவங்கள பிசாசு நல்லா கவனிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோடு நெருங்கி ஜீவிக்கிறவர்களை அவர் தனியா கவனிப்பான். அவரை விட்டு சுற்றி திரிதான் பாருங்க, அவனை பிசாசு கண்டுகொள்வதே இல்லை. அவரையே சுற்றி சுற்றி வருகிறவனை, அவரை சுற்றி சுற்றி வருகிறவனை தான் பிசாசு நல்ல கவனிப்பான். அல்லேலூயா. அவரை விட்டு தூரமா ஏனோதானோன்னு சுற்றி திரிதான் பாருங்க. அதாவது தேவ பக்தியாய் வாழ்கிறவர்களுக்கும் ஏனோதானோன்னு வாழ்கிறவர்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. மேலோட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஒரு திருப்தி ஆண்டவருக்குள்ள ஆமே சோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து விட்டோம் ஆமே சோத்திரம் என்கிற நிலைமையிலே நாம் என்ன செய்து விடக்கூடாது? திருப்தி அடைந்து விட கூடாது. ஒரு நாள்ல ஒரு அதிகாரத்தை வாசித்து விட்டேன், திருப்தி அடைந்து விடக் கூடாது. ஒரு நாள்ல நான் காலையில் எழுந்தவனே அதிகாலையில் ஜெபித்து விட்டேன், திருப்தி அடைந்து விட கூடாது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கடமைக்காக செய்யாமல் அது தாகத்தோடு செய்யும் போதுதான் பரலோகம் அதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறது.
அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தையும் மேலோட்டமாக செய்யாமல் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஆண்டவருக்காக தாகத்தோட வாஞ்சையோட விருப்பத்தோட இன்னும் நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் செய்யும்போது அந்த காரியத்தில் தேவன் உண்மையாகவே மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. ஏன் இவர்களை பிசாசு கவனிக்கிறான்? ஏன் இவங்களை பிசாசு ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் உற்று நோக்குகிறான்? ஏன் இவங்களை மாத்திரம் பிசாசு தாக்குகிறான்? இவங்களை ஏன் பிசாசு தாக்குகிறான்? தன்னுடைய தாக்குதலை இப்படி வாழ்கிற பிள்ளைகள் மேல்தான் அவன் என்ன செய்கிறான்? நாள்தோறும் உண்டு பண்ணுகிறவனாயிருக்கிறான். ஏன்னா இவர்கள் யாரை மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? தேவனை மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யாரை மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவர்கள் தேவனை மட்டுமே மையமாக வைத்து வாழ்கிற ஒரு குடும்பம், வாழ்கிற ஒரு தேவ மனுஷன், வாழ்கிற ஒரு தேவ பிள்ளைய பிசாசு தாக்கத்தான் செய்வான். அவர்களை பிசாசு என்னதான் செய்வான்? தாக்கத்தான் செய்வான். அல்லேலூயா. அவரை மையமாக வைத்து சுற்றி சுற்றி வந்து உறவாடுகிறவர்கள், அவரை நம்பிக்கையாக கொண்டு அவரை சுற்றி சுற்றி வந்து உறவாடுகிற பிள்ளைகளை அவன் என்ன செய்வான்? துன்பத்தை அவர்களுக்கு கொண்டு வருவான். சரி பாஸ்டர், துன்பம் வருது, நல்லதுதான். ஆனால் இந்த துன்பத்தின் ஊடாக நாங்கள் எப்படி நடப்பது? அதுதான் கேள்வி வருதுல. துன்பம் வருது, எங்களுக்கு கரெக்டாக நல்லா என்ன செய்யுது தெரியுது. நல்லா ஜெபிக்கும் போது தான் என்ன வருது, பிரச்சனை வருதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது. அல்லேலூயா. ஒரு தீர்மானத்தோட வாழும்போது தான் எங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது. அல்லேலூயா. ஒரு 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 அர்ப்பணிப்போட வாழும்போது தான் எங்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் தேவையில்லாததெல்லாம் நாங்கள் நினைக்காததெல்லாம் எங்களை தேடி என்ன செய்யுது வருதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது. பாஸ்டர், நீங்கள் பிரசங்கம் பண்ணுற மாதிரி இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது நல்லா தெரியுது. இதுக்கு தீர்வு என்ன? இதற்கு தீர்வு என்ன என்று பார்க்கும்போது நாம் அவரை நேசிக்கிறதுனால நமக்கு துன்பம் வருது. ஆனால் நம்ம அவரை விசுவாசிக்கும் போது அந்த துன்பத்தின் நடுவில் கர்த்தர் அதை மகிமையாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். யோபுக்கு வந்த துன்பத்தின் நடுவிலும் அவர் தேவனை விசுவாசிப்பதை விடவில்லை. அவரை நேசிக்கிறதுனால துன்பம் வருது, ஆனா இந்த துன்பத்தில் நான் அவரை விசுவாசிப்பேன். இந்த பாடு வந்திருக்கா, இந்த பாடு மத்தியில் அவரை நான் விசுவாசிப்பேன். இந்த உபத்திரவம் வந்திருக்கா, இந்த உபத்திரவத்தின் மத்தியில் நான் யாரை விசுவாசிப்பேன்? அவரை விசுவாசிப்பேன். அல்லேலூயா. நான் அவரை நேசிக்கிறதுனால உத்தமமா வாழ்கிறதுனால நீ எனக்கு இந்த துன்பத்தை அனுமதிக்கிற, ஓகே பரவாயில்ல. இந்த துன்பத்தில் நான் அவரை விசுவாசிப்பேன். இந்த அக்கினியில நான் அவரை விசுவாசிப்பேன். இந்த தண்ணீரின் மேல நான் அவரை விசுவாசிப்பேன். இந்த பிரச்சனையில நான் அவரை விசுவாசிப்பேன். அல்லேலூயா. இந்த கொடுங்காற்றின் மத்தியில நான் அவரை விசுவாசிப்பேன். அல்லேலூயா. தேவனை நேசிக்கிறதுனால வருகிற துன்பத்தின் மத்தியில நீங்க சொல்ல வேண்டும், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். உன் துன்பத்தின் நடுவில் நீ சொல்ல வேண்டிய வார்த்தை இதுதான். உன் பிரச்சனையின் நடுவில் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை இதுதான், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன், இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. துன்பத்தின் நடுவில் அவரை பார்த்து கேள்வி கேட்க கூடாது. துன்பத்தின் நடுவில் நீங்கள் விசுவாசித்து அவரை குறித்து பேச வேண்டும். அல்லேலூயா. அவர்கிட்ட கேள்வி கேட்கிறது வேற. துன்பத்தின் நடுவில் ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரவம் என்று கேள்வி கேட்பது வேற. ஆனா இந்த துன்பத்தின் நடுவில் விசுவாசித்து நான் அவரை அறிந்திருக்கிறேன், நான் அவரை அறிந்திருக்கிறேன், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை போஷிப்பார், அவர் என்னை உயர்த்துவார், அவர் என்னை கனப்படுத்துவார், அவர் என்னை மகிமைப்படுத்துவார். துன்பத்தின் நடுவில் கேள்விகள் அல்ல கேட்பது, துன்பத்தின் நடுவில் அவரை குறித்து உயர்த்தி பேச வேண்டும், அவரை குறித்து மேன்மைப்படுத்தி பேச வேண்டும். நல்ல புரிஞ்சவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போ பிசாசு நினைப்பான், இவன் கர்த்தரை நேசித்தான், அவருக்கு தான் முதலிடம் கொடுத்தான், நான் இவனுக்கு துன்பத்தை கொடுத்தேன். இவன் நேசிக்கிறத தாண்டி இப்போ தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா. துன்பம் வருதா, விசுவாசிங்க. கஷ்டம் வருதா, உங்களை யாராவது பேசுறாங்களா, விசுவாசிங்க. பவுல் சொன்ன மாதிரி சொல்லுங்க, நான்
விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். உண்மைதானா? உண்மைதானா? சொல்றது உண்மைதானா? சத்தியம் என்று நீங்கள் உணர்வீர்கள். ஆனால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ யோபுவின் மீது சத்துரு கவனம் வைப்பதற்கு இதுதான் காரணம். யோபுவின் மீது சத்துரு கவனம் வைப்பதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அவன் குடும்பத்தை, அவன் சூத்திரம், அவன் குடும்பத்தின் நடுவில் எப்படி வாழ்ந்தான். அல்லேலூயா. தேசத்தின் நடுவில் அவன் எப்படி வாழ்ந்தான். கர்த்தரே சாட்சி கொடுக்கிற மாதிரி யோபு என்ன செய்தான்? வாழ்ந்தான். அல்லேலூயா. பொல்லாப்பை விட்டு விலகுகிற இந்த மனுஷனை போல பூமியிலேயே ஒருத்தனும் கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் யாரு? யோபு. அல்லேலூயா. ஆமே. அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்போது அப்போ யாரை தான் பிசாசு கவனம் வைப்பான்? யாரை தான் குறி வைப்பான்? இவனை தானே குறி வைப்பான், இவங்களை தானே குறி வைப்பான். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படியானா இதற்கு மாறாக வாழ்கிறவர்களை அவங்க பிசாசு கண்டு கொள்வதே இல்லை. இப்போ நம்ம ஆலயத்துக்கு வாரோம். எதற்காக வாரோம்? நம்ம எதற்காக வந்தோம்? எங்க ஆண்டவர் எனக்கு ஏதாவது நன்மை செய்ய மாட்டாரா? என் கடன் பிரச்சனையை தீர்க்க மாட்டாரா? எனக்கு என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருவாரு, நல்ல படிப்பை கொடுப்பார், நல்ல வேலையை கொடுப்பார், நல்ல சம்பாத்தியத்தை கொடுப்பார், என் கடன் பிரச்சனையை மாற்றுவார், என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் என்ன செய்வார்? உண்மை. அவர் உண்மை உள்ளவர், கண்டிப்பா அதை செய்வார். அல்லேலூயா. ஆனால் இதற்காகவே நாம் வந்து கொண்டிருப்போமே. ஆனால் இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதத்திற்காகவே நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போமே. ஆனால் இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதத்திற்காகவே நாம் ஆலயத்திற்கு வருவோமே. ஆனால் பிசாசு நம்மளை கண்டுகிடவே மாட்டான். அல்லேலூயா. இதற்கு தான் நான் ஆலயத்துக்கு வரேன், இதற்காக தான் நான் ஆண்டவரை சேவிக்கிறேன் அப்படின்னா உங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரவே வராது. அல்லேலூயா. நீங்க நினைச்சதை விட நினைப்பதற்கும் அதிகமாய் உங்களுக்கு தேவன் ஆசீர்வதிப்பார். ஆனா பிரச்சனை என்னன்னா, எனக்கும் ஆண்டவருக்கும் என்ன உண்டாகணும்? நெருக்கம் உண்டாக வேண்டும். எனக்கும் பரலோகத்திற்கும் என்ன உண்டாக வேண்டும்? இன்னும் என்ன செய்ய வேண்டும்? நெருக்கம் உண்டாக வேண்டும். எனக்கும் அவருக்கும் இடையில இருக்கிற இடைவெளி என்ன செய்ய வேண்டும்? குறைய வேண்டும். அல்லேலூயா. நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருக்கிற நெருக்கத்துக்கு பேர் தான் என்னன்னு சொன்னேன்? அமைதி. இப்படி அமைதியா இருக்கணும்னு சொன்னேன். நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற நெருக்கத்துக்கு பேர் என்னது? 1000 முறை சொன்னாலும் பரிசுத்தம்னு சொன்னேன். நமக்கும் ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு நெருக்கம் காணப்படுகிறது அதற்கு பேர் தான் என்னது? பரிசுத்தம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு எனக்கும் அந்த பரிசுத்தத்துல நான் வளர வேண்டும் ஐயா. அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ தீர்மானிச்சீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் என்ன வரும்? என்ன வரும்? துன்பம் வரும். அல்லேலூயா. எங்க நீங்க ஆலயத்துக்கு வர்றது எந்த நோக்கத்துக்காக வரீங்க? அதை கூட பிசாசு அறிந்து வைத்திருக்கிறான். அல்லேலூயா. இன்னும் என் ஜெப வாழ்க்கையில நான் வளரணும், இந்த ஜெபம் எனக்கு போதாது. உபவாச ஜெபத்தில் அதுதான் சொன்னேன். 10 மாசம் வந்துட்டீங்க, 10வது மாசத்துல நீங்க வந்துட்டீங்க. கடந்து வந்த மாதத்துல நீங்க எந்த ஜெபத்தில் எவ்வளவு குறைவுபட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அல்லேலூயா. மோசே சொல்லும்போது சொல்லுகிறார், நாங்கள் உம்முடைய கோபத்தால் எங்கள் நாட்கள் எல்லாம் கழிச்சு போட்டுட்டோம், அதெல்லாம் எங்க ஒரு கதையை போல என்ன செஞ்சிட்டோம்? கழித்து போட்டோம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நீங்க 10 மாதம் அளவும் நான் எவ்வளவு ஜெபித்தேன், நான் எவ்வளவு உபவாசித்தேன், ஆமே ஸ்தோத்திரம், எவ்வளவு நேரம் வேதத்தை தியானித்தேன், எவ்வளவு நேரம் வேதத்தை படித்தேன், இதெல்லாம் நீங்க என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆமை இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் உணர்வுள்ளவர்களா இன்னும் அவரை அறியணுமே, இன்னும் அவரை கிட்டி சேரணுமே, இது போதாது, இந்த நடக்கை போதாது, என் வாழ்க்கை சாட்சியா இருக்கணுமே, இன்னும் ஆண்டவருக்குள்ள அநேகர ஆத்தும ஆதாயம் பண்ணணுமே என்கிற உணர்வோடு கூட நீங்க இருக்கீங்க பார்த்தீங்களா? அவர்கள் நிச்சயமா என்ன செய்யப்படுவார்கள்? துன்பப்படுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே சோதர, கிறிஸ்துவுக்குள் நாம் கிட்டி சேர்ந்து விடக் கூடாது என்பதில் பிசாசானவன் என்ன செய்கிறான்? எப்பொழுதும் உங்களை சுற்றி பார்க்கிற கவனிக்கிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. அவர்கள் தான் என்ன செய்யப்படுவார்கள்? துன்பப்படுவார்கள். அல்லேலூயா.
ஆமே சோத்திரம். ஏனென்றால் அவர் மீது தங்கள் ஆமை அந்த அந்த எல்லாரும் அதை நீங்கள் சொல்லும்படி அன்பாக கேட்குறேன். சொல்லுங்க. அவர் மீது தங்கள் ஆசையை வைத்திருக்கிறவர்களோ, சொல்லுங்க, தங்கள் விருப்பத்தை வைத்திருக்கிறவர்களோ, தன்னுடைய தாகத்தை வைத்திருக்கிறவர்களோ அவருக்காக ஓடுகிறார்கள். அல்லேலூயா. ஆமை. உலகத்தின் மேல், சொல்லுங்க, உலகத்தின் மீது தங்கள் ஆசையை வைத்திருக்கிறவர்கள் அவரை விட்டு ஓடுகிறார்கள். அல்லேலூயா. உலகத்தின் ஆசை நாம் அவரை விட்டு ஓட வைக்கிறது. ஆனால் அவர் மேல் வைத்திருக்கிற தாகம் நம்மளை அவருக்காக ஓட வைக்கிறது. நல்ல கையை தட்டி, நீங்கள் அவருக்காக ஓடக்கூடாது என்பதற்காக தான், நீங்கள் அவருக்காக ஓடக்கூடாது என்பதற்காக தான் அவர் உங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறான்? துன்பத்தை துன்பத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறான். அவருக்காக ஓடுவது என்றால் என்ன? அவருக்காக ஆத்துமாக்களை அவரிடத்துக்கு கொண்டு போவது, அவருக்காக தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வருவது. அல்லேலூயா. அவருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக நம்ம வாழும்போது, ஓடும்போது பிசாசு உங்கள் வாழ்க்கையில் எதை கொண்டு வருவான்? துன்பத்தை கொண்டு வருவான். அல்லேலூயா. எங்க அவரை நாடுவது வேற, அவருடையவைகளை நாடுவது வேற. அல்லேலூயா. அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன். இதை யாரை நாடுகிறான் தாவீது? சத்தமா சொல்லுங்க. யாரை நாடுகிறார்? தேவைக்காக நாடுகிறாரா? தேவனை நாடுகிறானா? அதிகாலமே நான் தேடுகிறேன் என்று சொன்னால் தேவனை நாடுகிறவன், தேவன் மேல் தாகமாக இருக்கிறவனுக்கு அதிகாலையில் தூக்கம் வராது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க அதிகாலையில் எப்படி 3வது வானத்தில் இருக்கீங்களா? அல்லேலூயா. அதிகாலையில் ஒரு மனிதன் தேடுகிறான் என்று சொன்னால் அவனுக்குள்ள தாகம் இருக்குன்னு அர்த்தம். நடுராத்திரியில ஒரு மனிதன் தேவனை தேடுகிறான் என்று சொன்னால் அவனுக்குள்ள என்ன காணப்படுகிறது என்ற அர்த்தம்? ஒரு தாகம் காணப்படுகிறது. நான் அவருக்காக என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். அல்லேலூயா. அப்போ அவர் தான் எனக்கு தேவன் சொல்றான் பாருங்க. அவன் என்னைக்குமே ஆண்டவர் விட்டு பின்வாங்குவதே இல்லை. அல்லேலூயா. யார் தேவை? எனக்கு. அந்த 63:1 வாசிச்சிருங்க. சங்கீதம் 63:1 வாசிச்சிருங்க. நன்றி ஆண்டவரே. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை என்ன செய்கிறேன்? வறண்டதும் எங்க சொல்றாரு? தண்ணீர் அற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. அல்லேலூயா. தண்ணி இல்லாத அப்போ தண்ணிக்கு மேல தாகம் வரல. யார் மேல தாகம் வருது? தேவன் மேல தாகம் வருது. அல்லேலூயா. வறண்டதும் விடாயித்ததுமான நிலத்தில் பசி வரல. தேவன் மேல என்ன வருது? பசி வருது, தாகம் வருது. வறண்ட நிலத்தில், விடாய்த்து நிலத்தில் நமக்கு என்ன வரும்? வயிற்றுல பசி வரும். ஆனா இவருக்கு எதுல பசி வந்திருக்கு? என் மாம்சம் உண்மையே வாஞ்சிக்கிறது. போட்டிருக்காமா அதுல? என் மாம்சமானது உண்மையே என்ன செய்கிறது? வாஞ்சிக்கிறது. இப்படியே உம்மை பார்க்க ஆசையாயிருந்த உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் என்ன செய்கிறேன்? இப்படியே உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருக்கிறது. தேவன் மேல் ஒருவன் கொண்டிருக்கிற நேசத்தை தான் இந்த சங்கீதம் வெளிப்படுத்துகிறது. அதாவது தேவன் நம்மேல் வைத்திருக்கிற நேசத்தை அல்ல இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துவது. தேவன் மேல ஒரு மனிதன் வைத்திருக்கிற நேசத்தின் உச்சத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வறட்சியின் காலத்தில் ஒருவன் தேவனை இவ்வளவு நேசிக்க முடியுமா? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றுமான நிலத்தில் ஒரு மனுஷன் இவ்வளவாய் தேவனை நேசிக்க முடியுமா? அல்லேலூயா. அவருக்காக அவரை தேடுகிறான் பாருங்க. அவரை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் சபையில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்க்கையில ஒன்றும் இல்லை என்று சொன்னாலும் அவர் மேல் இருக்கிற அன்பு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அது பெருகிக் கொண்டே தான் இருக்கிறது. அது பெருகிக் கொண்டே தான் இருக்கிறது. அல்லேலூயா. எப்பொழுது மரணம் என்று தெரியாத தெரியாத போது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமா உங்க மேல தாகமா இருக்காப்பா, உங்க மேல தாகமா இருக்குப்பா. ஒரு தேவன் பேர்ல தாவீது கொண்டு
கொண்டிருக்கிற நேச வைராக்கியம், தாவீதுக்குள்ள எரிந்து கொண்டிருந்த நேசத்தின் தணலை நம்ம பார்க்கும்போது நம்ம படுகிற பாடுகள் எம்மாத்திரம், அது ரொம்ப குறைவு. அல்லேலூயா. அது ரொம்ப குறை. மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் தேவனுக்காக படுகிற பிரயாசங்களும் துன்பங்களும் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லிவிட முடியும். இரத்த சாட்சியாய் மரிக்கிற ஒருவனோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் எம்மாத்திரம். ஆமென் சொல்லுங்க. நான் யாரு? எம்மாத்திரம். அல்லேலூயா. தன் கணவனை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து விட்டு ஆமே ஸ்தோத்திரம் மரிப்பதற்கு அனுமதித்து ஆமே ஸ்தோத்திரம் அவருக்காக விசுவாசமாய் நிற்கிற அந்த தேவ பிள்ளையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் எம்மாத்திரம் என்று தான் சொல்லிவிட முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ தேவைகள் நமக்கு வரும்போது, நமக்கு ஒரு தேவை, நமக்கு காரியம் வேண்டுமானால் தேவனை தேடுகிறதற்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு தேவை வரும்போது மாத்திரம் யாரை தேடுறோம்? தேவனை தேடுகிறோம். ஆனா நம்முடைய தேவையே யார்தான்? நம்ம தேவன் தாயா. அல்லேலூயா. மரியாளுக்கு தேவன் யார் தான் தேவை? ஆண்டவர் தான் தேவை. ஆமே. தாவீதுக்கு யார் தேவை? தேவன் தான் தேவை. தேவை அவருடைய தேவை அல்ல, தேவன் தான் அவருடைய தேவை. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்னுடைய தேவை அல்ல என்னுடைய தேவை, என்னுடைய தேவையே அவர்தான். தேவையெல்லாம் நீதானே, ஜீவனுள்ள நாளெல்லாம். சொல்லுங்க, என் தேவையெல்லாம் நீதானே, ஜீவனுள்ள நாளெல்லாம். அல்லேலூயா. அப்ப இந்த தாகம், அவர் மேல் வைத்திருக்கிற இந்த நாட்டம் தான் அவர் நம்மளை இன்னும் ஓட வைக்கிறது. அல்லேலூயா. எந்த அளவுக்கு நாம் அவர் மேல நாடி 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 அவரை தேடுகிறோமோ அந்த அளவுக்கு உங்கள் ஓட்டம் வேகமாய் மாறும். நீங்க எந்த அளவுக்கு அவரை தேடுகிறீர்களோ, அவரை நாடுகிறீர்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள ஓட போகிறீர்கள். அந்த அளவுக்கு நீங்க கிறிஸ்துவுக்குள்ள உங்கள் ஓட்டம் மகிமையாய் மாற போகிறது. இந்த நாட்டம், இந்த ஓட்டத்துக்கு காரணமே நான் அவர் மேல வச்சிருக்கிற நாட்டம். அல்லேலூயா. இதன் மத்தியில கூட நான் ஒருவன் ஓடுகிறான் என்று சொன்னார், வனாந்திரத்தில் ஒருவன் ஓடுகிறான் என்று சொன்னார், அவனுடைய தாகம், விருப்பம், தேவை, நாட்டம் எல்லாம் அவர் மேல இருந்ததனால மாத்திரமே. அல்லேலூயா. இந்த நாட்டம் ஒரு நாள் குறைஞ்சிடவே கூடாது. இந்த ஆவல் ஒரு நாள் என்ன செஞ்சிடவே கூடாது, குறைந்திடவே கூடாது. இந்த தவிப்பு ஒரு நாள் என்ன செஞ்சிடவே கூடாது, குறைஞ்சிடவே கூடாது. எங்க நான் எதிர்பார்த்த காரியம், நான் ஜெபத்தில் எதிர்பார்த்தது, நான் உபவாசித்து எதிர்பார்த்தேன், நான் கண்ணீர் வடித்து ஒரு காரியத்திற்காக எதிர்பார்த்து ஜெபித்தேன். ஆனால் நினைச்ச காரியம் என்ன செய்யவில்லை, நடக்கவே இல்லை. அதை குறித்து கவலைப்படாதீங்க, அதை குறித்து கவலைப்படாதீங்க. அவர் குறித்த காலத்தில், நீங்க நினைச்ச காலத்தில் அல்ல, நீங்கள் நினைச்ச நேரத்தில் அல்ல, அவர் உங்களுக்கு குறித்த காலத்தில், ஆமே, அது எதிர்பார்த்ததை விட அதிகமா நடக்க போகிறது. எதிர்பார்த்ததை விட அதிகமாய் அதிகத்தை செய்வார், ஏராளத்தை அவர் செய்வார். அவர் குறித்த காலம் உங்க வாழ்க்கையில் இருக்கு. உங்க பிள்ளைகளுக்கு அவர் குறித்த காலம் ஒன்று இருக்கிறது. இந்த காலத்தில் நீ பறக்க போகிற உயரம் அதற்கு அளவே இல்லை. புரிஞ்சவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் ஜெபித்தும் என் வாழ்க்கையில நடக்கல, அதை குறித்து என்ன செய்கிறவர்கள் உண்டு. நான் ஜெபிச்சு நடக்கல, என் தேவை எனக்கு செய்யல அப்படின்னு சொல்லுற ஆட்களும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. நடக்காததை குறித்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. என் வாழ்க்கையில் நான் ஜெபிச்சேன் ஆனால் என்ன செய்யலை, ஒன்றுமே நடக்கலை, துன்பம் தான் வருதுன்னு சொல்லி பேசுகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் ஒன்றும் நடக்கலாட்டாலும் தேவனை பற்றி பேசுகிறவனும் இருக்காங்க. அல்லேலூயா. துன்பம் நடந்தாலும் அவங்க எதை பற்றி பேசுவாங்க, துன்பத்தை பற்றி பேச மாட்டாங்க, தேவனை பற்றி பேசுவாங்க. அப்போ அவரை பற்றி பேசணும்னா நமக்கு யாருக்கு மேலே தாக வேணும்? ஜெபிப்பதற்கும் அதிகமாய் அவரை பற்றி நம்மளால் பேச முடியாது. அல்லேலூயா. ஜெபிப்பதற்கு அதிகமாய் அவரை குறித்து நாம் அறிந்திருக்கவே முடியாது. என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்,
சீஷர்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், என்ன யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள். மூணாவது ஒரு கேள்வியை மறைமுகமாக கர்த்தர் கேட்கிறார், நம்மளை பார்த்து கேட்கிறார், நீங்க யாருன்னு சொல்றீங்க, என்ன நீங்க யார் என்று சொல்லுகிறீர்கள். ஆண்டவர் அங்க கேள்வியை இரண்டாவது கேள்வியாக கேட்டு முடிக்கவில்லை, மூணாவது ஒரு கேள்வியை நம்மளை பார்த்து கேட்கிறார். அவரை பற்றி நம்ம சொல்லணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவரோடு இருந்தால் மட்டும்தான் அவரை பற்றி சொல்ல முடியும். அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் மட்டும்தான் யாரை பற்றி சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் மட்டும்தான் யாரை பற்றி பேச முடியும்? இப்போ உங்ககிட்ட ஆண்டவர் யாருன்னு கேட்டால் நல்லவர், வல்லவர், போதுமானவர், புதுமையானவர், ஆமை சோத்திர, அதிசயமானவர், அற்புதமானவர், அப்படி ஒரு ஆளா ஒன்னா என்ன செய்வீங்க? சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. ஆனால் ஜெபிக்கிற ஒரு ஆள் தான் அவரை குறித்து மறைவான காரியங்களை சொல்லுவான். அல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு தான் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை தெரியும். ஜெபிக்கிறவனுக்கு தான் யாரை தெரியும்? அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை ஜெபிக்கிறவன் தான் அறிந்து வைத்திருக்கிறான். அல்லேலூயா. பரலோகத்தின் பிதாவை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்தரங்கத்தில் ஒரு பிதா இருக்கிறார். அந்தரங்கத்தில் ஒரு பிதா இருக்கிறார். அவரை குறித்து அறிவிக்க வேண்டுமானால் அவன் தன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவன் மட்டும்தான் அவர் யார் என்பதை சொல்ல முடியும். அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை யார் அதிகமாக கேட்கிறானோ அவன் தான் அவர் யாருங்கிறத சொல்ல முடியும். அவருடைய உணர்த்துதலை யார் அதிகமாக உணர்றானோ அவர் தான் யாருன்னு அவரால் சொல்ல, அவருடைய பிரச்சனை யார் அதிகமாக நிரப்புதோ அவன் தான் சொல்ல முடியும் அவர் யார் என்பதை. அல்லேலூயா. இது நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது தான் நமக்கு இதெல்லாம் நடக்கும். அவருடைய பாதத்தில் இருக்கும்போது தான் இதெல்லாம் நடக்கும். அவருடைய சந்நிதியில் இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு என்ன செய்கிறது? நடக்கிறது. அவரை நாடி தேடுகிறவர்கள் மாத்திரமே அவரை குறித்து பேச முடியும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரை நாடுகிறவர்கள் நல்ல விதமா அவரை குறித்து பேசுவாங்க. அவரை குறித்து நல்ல விதமா பேசணும்னா நம்ம யாரை தேடணும்? அதிகமா ஆண்டவரை தேடினாதான் என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் ஏன் அனுமதிக்கிறார் என்று நம்ம பார்க்கும்போது தான் நான் இப்போ வருகிறேன். தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் சொல்லுங்க, தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள். அல்லேலூயா. தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் என்று சொன்னால் தேவ பிள்ளையை போலன்னு சொல்லலாம், தேவ மனுஷனை போல. அல்லேலூயா. யாரை போல? தேவ உலக மனுஷனை போல அல்ல. யாரை போல? தேவ பிள்ளைகளை போல, தேவ மனுஷனை போல. அல்லேலூயா. தேவன் விரும்புகிறதை போல வாழ்கிறவர்கள். இவர்கள் தான் யாருக்கு முன்மாதிரியா இருக்க முடியும்? மற்றவர்களுக்கு எப்படி இருக்க முடியும்? முன்மாதிரியா இருக்க முடியும். சொல்லுங்க, மறுபடியும் சத்தமா சொல்லுங்க. யாருக்கு முன்மாதிரியா இருக்க முடியும்? மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும்னா நம்ம எப்படி நடக்கணும்? அல்லேலூயா. தேவ பக்தியா நடக்கணும். மறுபடியும் சொல்றேன், மற்றவர்களுக்கு முன்மாதிரியா நடக்க வேண்டுமானால் நாம் எப்படி மாற வேண்டும்? தேவ பக்தியாய் நடக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவுக்குள் நாம் பெறுகிற வெற்றி. நம்ம வெற்றி, கிறிஸ்துவுக்குள் வெற்றி உள்ள வாழ்க்கை என்று சொல்லுகிறோம் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஆமை சோத்திரம் என்று பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். அப்ப கிறிஸ்துவுக்குள் வெற்றி உள்ள வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னா, என்னை பார்த்து மற்றவர்களும் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்குள்ள நடக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கதான் நான் வெற்றி அடைகிறேன். அல்லேலூயா. என்னை பார்த்து ஒரு வாலிபன் வாழ்ந்தா இவங்கள மாதிரி வாழணும், இவங்கள மாதிரி இருக்கணும்னு சொல்றான் பாருங்க, அங்கதான் நான் கிறிஸ்துவுக்குள் என்ன வாழ்க்கையை வாழ்றேன்? வெற்றி உள்ள. அங்கதான் நான் ஜெயிக்கிறேன். அங்கதான் நான் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யறேன்? ஜெயிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ என்ன ஒரு மனுஷன் பின்பற்றணும்னா அப்ப ஏண்ட எவ்வளவு தரம் இருக்கணும்? சாம் ஒரு நிமிஷம் வாமா. அல்லேலூயா. இப்போ சாம் என்னை பின்பற்ற வேண்டுமானால் என்னிடத்தில் என்ன தரம் காணப்பட வேண்டும்? என்னிடத்தில் என்ன தரம் காணப்பட வேண்டும்? கிறிஸ்துவின் தரம் என்ன செய்யப்பட வேண்டும்? என் பின்னால நின்னுக்கோ. அல்லேலூயா. இவன் என்னை பின்பற்ற வேண்டுமானால் என்னிடத்தில் என்ன வாழ்க்கை காணப்பட வேண்டும்? கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை காணப்பட வேண்டும். அல்லேலூயா.
அப்போ மற்றவர்கள் பின்பற்றுகிற மாதிரி நம்ம வாழ்க்கையில காணப்படும் போது ஆமே ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களை ஆமே ஸ்தோத்திரம் அவர்கள் என்ன செய்யறான்? இப்ப நான் இவன் என்ன பின்பற்றுற மாதிரி நான் வாழ்றேன் அப்படின்னா பிசாசு யாரை குறி வைப்பான்? பிசாசு யாரை குறி வைப்பான்? என்னதான் குறி வைப்பான். ஏன் இப்ப குறி வைக்கிறான்? நான் யாரா இருக்கிறேன்? மாதிரியா இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் இவ்வளவு அமைதி சொல்லுங்க? நான் மாதிரியா இருக்கிறதுனால தான் கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிற எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? முன்மாதிரியா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவங்க முன்மாதிரியா இருக்கிறதுனால தான் இந்த சத்ரு யாரை குறி வைக்கிறான்? அந்த முன்மாதிரியை குறி வைக்கிறான். முன்மாதிரிகளை குறிவைக்கிற மிக மோசமான பாதாளம், மிக மோசமான எதிரியாகிய சத்ரு. அல்லேலூயா. நீங்கள் முன்மாதிரியா இருப்பீங்கன்னா உங்களை சத்துரு குறி வைப்பான், உங்கள் எதிரி உங்களை குறி வைப்பான். அல்லேலூயா. ஆமே. ஏனென்றால் இந்த மாதிரிகள் தான் தேவனுக்குள்ள அநேகரை சம்பாதிக்க போகிறது. அல்லேலூயா. இந்த மாதிரியான வாழ்க்கை தான் தேவனுக்குள் அநேகர் என்ன செய்ய போகிறது? சம்பாதிக்க போகிறது. நம்முடைய வாழ்க்கையை பார்த்துதான் அநேக தேவனை மகிமைப்படுத்த போகிறார்கள். இந்த மகிமை வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் சில வேளைகளில் பிசாசு உங்களை என்ன செய்கிறான்? துன்பத்துக்கு நடுவிலே உங்களை என்ன செய்கிறான்? அனுமதிக்கிறான். இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே நான் முன்மாதிரியா இருக்க என்ன செய்கிறேன்பா? விரும்புகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மிக சிறந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறவர்களை குறிவைக்கும் மிக மோசமான எதிரி. ஹல்லேலூயா. அப்போ அவன் நம்மளை தாக்குவான்னு நமக்கு நிச்சயம் என்ன செய்யும்? தெரியும். அவன் நம்மளை தாக்குவான்னு முன்மாதிரியா வாழ்றவங்களை அவங்க எப்போதுமே தாக்குவது தான் அவனுடைய குறிக்கோளே. அதுதான் பரிசுத்தமா வாழ தீர்மானிக்கிறவங்களை தாக்குவது தான் யாருடைய குறிக்கோளே? தேவ பக்தியா நடக்க மனதாய் இருக்கிறவர்களை தாக்குவது தான் யாருடைய குறிக்கோளே? சத்ருவாகிய மிக மோசமான எதிரியாகிய சத்ருவின் குறிக்கோளே. ஆமை. பரிசுத்தமா வாழ்கிறவங்க, தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறவங்க தான் அவன் நித்தம் நித்தம் குறிவைத்து ஆதி காலம் முதல் இந்நாள் வரைக்கும் அவன் அவர்களே குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆதி காலம் முதல் இந்நாள் வரைக்கும் அவங்களே என்ன செய்கிறான்? குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆனா இதற்கு நடுவில் தான் ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எதிர்க்கிறவன் அவன் இருந்தாலும் உயிர்ப்பிக்கிற ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. என்னை தாக்குகிற ஒருவன் இருந்தாலும் என்னை பலப்படுத்துகிற ஒருவர் இருக்கு. நீங்க நல்ல கையை தட்டுங்க அம்மா. அல்லேலூயா. என்னை எதிர்க்கிறவன் இருந்தான், என்னை உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். என்னை தாக்குகிறவன் ஒருவன் இருந்தால் என்னை பலப்படுத்துகிறவர், என்னை அனல் மூட்டுகிறவர், என்னை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்துவின் ஆவியானவர் எனக்கு இருக்கிறார். நல்ல உற்சாகமாய் ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையை பேசி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அனுபவம் உனக்கு இருக்கிறதுனால உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் ஆவியானவர் உனக்குள் இருக்கிறதுனால நீ இந்த துன்பத்தை கண்டு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இருக்கிறதுனால நான் இந்த துன்பத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. தன்னை மூடி இருக்கிற மண்ணை கண்டு விதை பயப்படுமா? தன்னை மூடி இருக்கிற விதையை மண்ணை கண்டு விதை பயப்படுமா? பயப்படவே பயப்படாது. ஏன்னா இந்த மண்ணை மேற்கொண்டு அந்த விதை முளைத்து வந்துதான் ஆகும். அல்லேலூயா. ஆமே சோத்ரம். அதே மாதிரி இருளை கண்டு வெளிச்சம் பயப்படுமா? இருளை கண்டு வெளிச்சம் பயப்படுமா? ஆமை. உயிர்ப்பிக்கிற ஆவியான வாங்கூட இருக்கும்போது நீ ஏன் அவனை கண்டு பயப்படுகிறாய்? வெளிச்சம் வாங்கிட்ட இருக்கும்போது நீ இருளை கண்டு பயப்பட வேண்டிய இந்த லேசான உபத்திரவத்தை கண்டு, இந்த லேசான பாடுகளை கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. மகிமை இருக்கும்போது நீங்க ஏன் குறைவை கண்டு பயப்படணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மகிமை இருக்கும்போது நாம் ஏன் குறைவுகளை கண்டு பயப்பட வேண்டும்? ஏன்னா அந்த மகிமை எல்லா குறைவுகளையும் ஆமே நிறைவாக்கும். ஆமே. கிறிஸ்து இயேசுவினால் அவருடைய மகிமையினாலே உங்கள் குறைவுகள் எல்லாம் அவர் என்ன செய்வார்? நிறைவாக்குவார். மறுபடியும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த மகிமை இருக்கும்போது நீ குறைவை கண்டு என்ன செய்யவே வேண்டாம், பயப்படவே வேண்டாம். அல்லேலூயா.
ஆமே. அப்போ யாரை அவன் கவனிக்கிறான்? யாரை கவனிக்கிறான்? இந்த முன்மாதிரி. கொஞ்சம் பின்னால் போ. இவனை தான் என்ன செய்கிறான்? இந்த முன்மாதிரி. இவன் கீபோர்டு வாசிக்கிறான். இவன் கீபோர்டு வாசிக்கிற இவன் எவ்வளவு முன்மாதிரியா இருக்கணும் தெரியுமா? ஹல்லேலூயா. ஏன்னா கீபோர்டு பேடு வாசிக்கிறவனுக்கு காணும், முன்மாதிரியை இழந்துட்டான். ஏன்னா இது ஒரு ஊழியம். இன்னைக்கு வராதனால நான் அவனை குறித்து பேசல. இன்னைக்கு அவன் வந்திருந்தாலும் நான் இதுதானே பேசியிருப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவன் வந்திருந்தாலும் வரலாற்றாலும் நான் இதை தான் பேசியிருப்பேன், அதை தான் பேசியிருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ இவன் கீபோர்டு வாசிக்கிறான். அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு முன்மாதிரியாக இருக்கணும். நான் இந்த பிரசங்க பீடத்திலிருந்து பேசி கொண்டிருக்கிறேன். நான் எவ்வளவு முன்மாதிரியாக இருக்கணும். வெண்வஸ்திரம் தரித்து வந்திருக்கிறோம். நம்ம எவ்வளவு முன்மாதிரியாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் தலைவனாக இருக்கிறேன். நான் எவ்வளவு முன்மாதிரியாய் இருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் தலைவியாக இருக்கிறேன். நான் எவ்வளவு என் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் ஸ்கூலில் நான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். என் காலேஜில் நான் எப்படி இருக்க வேண்டும்? முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமை சோத்திரம். ஏன் முன்மாதிரிக்கு விரோதமாக தான் எதிரி செயல்படுவான். யாரு? ஆமை சோத்திரம். எதிரியாகிய சாத்தான் யாருக்கு விரோதமாக தான் செயல்படுவான்? முன்மாதிரிக்கு விரோதமாக தான் செயல்படுவான். அவன் அவன் எல்லாரையும் கவனிக்கிறவன் இல்லை. எல்லாரையும் கவனிச்சு நேரத்தை என்ன செய்ய மாட்டான்? விரயமாக்கவே பிசாசு எல்லாரையும் கவனிக்கிறவன் கிடையாது. யாரை தான் ரொம்ப கவனிக்கிறான்? யாரை தான் ரொம்ப கவனிக்கிறான்? முன்மாதிரியா இருக்கிறவன் தான் கவனிக்கிறான். இவன் ஏன் முன்மாதிரியா இருக்கணும் நான் சொல்றேன் அப்படின்னா, இவன் என்ன வாசிக்கிறவன்? தேவனுடைய பாடலுக்கு இசை வாசிக்கிறவன். அந்த பிரசன்னம் இறங்குவதற்கு அந்த இசை ஒரு காரணமா இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம சில நேரம் பிசாசு ஆடுவதற்கு கூட இசை ஒரு காரணமா இருக்கு. சில நேரம் நல்ல இசையை வாசிக்கும் போது பிசாசு வெளியே வந்துடும். நம்ம வெளியவா பொல்லாதாவி, வெளியவா பொல்லாதாவின்னு நம்ம கஷ்டப்பட்டு சொல்லுவோம். ஆனா ஒரு இசையில பிசாசு என்ன செஞ்சிருந்தான்? அப்ப இசை எவ்வளவு முக்கியம் பாருங்க, தேவனை ஆராதிப்பதற்காக. அப்ப இந்த இசையை வாசிக்கிற நாம் அம்மை சோத்திரம் எவ்வளவு எவ்வளவு முன்மாதிரியா இருக்கணும். ஹல்லேலூயா. பிரசன்னத்தில் வாசிக்கணும். என் விரல்ல அந்த பிரசன்னம் என் விரலை இயக்க வேண்டும். அந்த பிரசன்னம் என் மூளையை இயக்க வேண்டும். மற்ற உலகத்தில் இருக்கிறவன் அவன் மூளையை வச்சு என்ன செய்யறான்? என்னத்தையோ வாசிக்கிறான். அல்லேலூயா. நல்லா தான் இருக்கு, கேட்க இனிமையா தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நம்ம வாசிக்கும் போது அந்த பிரசன்னம் நம்மளை நிரப்பி நம்ம வாசிப்போம் பாருங்க. அல்லேலூயா. அது தேவ பிரசன்னத்தை இன்னும் பெருக பண்ணும், இன்னும் பெருக பண்ணும். இன்னும் இங்க வந்து பாடுகிற பிள்ளைங்க எவ்வளவு முன்மாதிரியா இருக்கணும். அல்லேலூயா. இங்க வந்து இதெல்லாம் நம்ம லேசா நினைச்சிடுறோம். இதெல்லாம் நம்ம லேசா ரொம்ப ரொம்ப எளிதான ஒன்றா நாம் நினைத்து விடுகிறோம். ஆனால் நீங்க நான் பாடல் பாடுகிறவன், நான் இசை வாசிக்கிறவன். என் சபையின் பிள்ளைகளுக்கு என் பின்னால வாலிப பிள்ளைங்க என்ன செய்றாங்க? ஒத்தரிங்கான். அல்லேலூயா. அந்த பிள்ளைங்க இவனை பார்க்கணும். இந்த அண்ணன் ஆராதனை முடிகிற வரைக்கும் இருந்த இடத்தை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க? எந்திக்க மாட்டாங்க. தாகம் வந்தாலும் எந்திரிச்சு, பசி வந்தாலும் எந்திரிச்சு. நான் சின்ன வயசுல இருந்து இந்த அண்ணனை பார்க்குறேன், இப்போ பார்க்கல, சின்ன வயசுல இருந்து இந்த அண்ணனை பார்க்குறேன். இவங்க என்ன செய்யவே மாட்டாங்க? எந்திரிச்சு போகவே மாட்டாங்க. இது ஒரு மாதிரி. ஹல்லேலூயா. பசி வந்தாலும் எங்க தான் போய் ஆராதனை முடிஞ்ச பிறகுதான் போய் என்ன செய்வாங்க? ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் சின்ன மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது நம்ம ஒரு மாதிரி இருந்தாதான் நம்மளை பின்பற்ற முடியும். ஒரு மாதிரி இருந்தா பின்பற்ற மாட்டாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பி an எக்ஸாம்பிள். அல்லேலூயா. மாதிரியாய் நாம் இருப்போம். நம்ம என்ன செய்வோம்? மாதிரியா. அல்லேலூயா. அப்போ மாதிரியாய் வாழ்ந்த யோபு மிக மோசமான விதத்தில் என்ன செய்யப்பட்டார்? தாக்கப்பட்டார். பாஸ்டர், இப்படிதான் வாழ்றதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? இப்படிதான் வாழ்றதுனால துன்பம் தான் வருது பாஸ்டர் அப்படி நீங்க சொல்லலாம். ஆனா நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. அதே மாதிரிதான் யோசேப்பை எடுத்துக்கொள்வோமே. ஆனா நீ போமா. ஆமே சோத்திர. வாலிப வயதில் அவன் என்ன செய்தான்? மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். அவன் தகப்பனுக்கு விரோதமாய் தன் சகோதரர்கள் கள்ளத்தனமாய் செய்கிற காரியத்தை அவன் தகப்பனிடத்தில் போய் என்ன செய்தான்? சொன்னான், போட்டு கொடுத்தான் நம்ம சொல்றோம். அவன் சமரசமாகவில்லை. அல்லேலூயா. ஆமே 37:2 வாசிங்க. ஆதியாகமம் 37:2 வாசிக்கலாம்.
தலை சிறந்த முன்மாதிரிக்கு நம்ம எப்போதுமே பிரசங்கத்தில் சொல்லுகிற ஒரு தலைவன் யாரு? யோசேப்பு தான். வாலிபர்களுக்கு எடுத்துக்காட்டாய் சொல்லுகிறது யார் தான்? யோசேப்பு தான் நம்ம அதிகமாய் சொல்லுகிறோம். ஆதியாகமம் 37:2. மேய்த்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. தகப்பனுக்கு என்ன செய்து வருவான்? தகப்பனுக்கு ஒரு உண்மையான பிள்ளையா யார் நடந்து கொண்டா? யோசேப்பு நடந்து கொண்டான். அல்லேலூயா. ஆமே சோத்திரம். அவன் உடன்படவில்லை, சமரசம் பண்ணவில்லை. தன் வாலிப வயதில் ஆமே சோத்திரம், ஆமே சோத்திரம், மற்ற வாலிபர்களோடு சேர்ந்து அவன் என்ன செய்யவில்லை? சமரசமா போகவில்லை, உடன்படவில்லை. அவர்கள் செய்கிறார்கள், நம்மளும் செய்தா என்ன அப்படின்னு அவரோடு கூட அவன் உடன்பட்டு ஆமே சோத்திர பொல்லாங்குக்குள் என்ன செய்யவில்லை? உடன்படவே இல்லை, சமரசமா போகவே இல்லை. இதுதான் மாதிரியான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அவர்கள் சொல்ல வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை ஆமே பத்திரிக்கை வச்சா வரமாட்டான்னு தெரியணும். மாதிரியான வாழ்க்கை. உடன்படவில்லை. ஆமே சோத்திரம். ஆராதனை முடிந்துதான் எந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்வோம் என்ற மாதிரியான வாழ்க்கை அவர்கள் உங்களிடத்தில் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த விஷயத்துல கூட நீங்க மாதிரியா இல்லனா வேற எந்த விஷயத்துல கிறிஸ்துவுக்குள் அநேகரை உங்களால நடத்த முடியும்? ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவர்கள் உங்கள் மாதிரியை பார்த்து ரட்சிக்கப்பட வேண்டும். நீங்க பேசுறத மாதிரியாய் மாற வேண்டும். நீங்கள் நடக்கிறது மற்றவர்களுக்கு மாதிரியாய் மாய்மாலமாய் வாழ சொல்லவில்லை. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நடந்தீர்கள், ஆனால் அது உண்மையான நடையாக மாறும். அல்லேலூயா. அவரால் நீங்கள் நடத்தப்படுவீர்கள், ஆனால் உங்க வாழ்க்கையில நல்ல நடக்கையை அனுதினமும் பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப இவங்களை தான் பிசாசு என்ன செய்யறான்? குறிவைத்து தாக்குகிறான். இப்படி மாதிரியா இருந்ததுனால யோசேப்பு அள்ளி எடுத்தாரா? இல்ல. எல்லா சகோதரர்களும் சேர்ந்து அவனை குழியில தூக்கி போட்டார்கள், காசுக்கு விட்டு விட்டார்கள். அல்லேலூயா. இவன் மாதிரியா இருந்ததுனால இவனுக்கு கிடைச்ச லாபத்தை பாருங்க. அவர்களோடு உடன்படாம ஆமே சோத்திரம், ஆமே சோத்திர காலேஜிலையும் அவன் வேலை பார்க்கிற இடத்திலையும் எந்த ஒரு இடத்திலையும் நீங்கள் உடன்படவில்லை என்று சொன்னால் உங்களை நெருக்கத்தான் செய்வார்கள். அல்லேலூயா. வாழ தெரியாதவன், ஆமே பழக்க தெரியாதவன் பல விதத்தில் உங்களை சொல்லத்தான் செய்வார்கள். அல்லேலூயா. எல்லாரும் கேவலமா ஏளனமா பேசுவார்கள். நல்லதுன்னு நினைக்கும். நல்லது நல்லது நல்லது, உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அல்லேலூயா. ஆமே. அடுத்து பாருங்க, போத்திபார் வீட்டிலே அப்படித்தான். அங்கேயும் பிசாசு அவனை விடல, குறி வைத்தான். குறி வச்சானா குறி வைக்கலையா? அங்கேயும் சமரசமா போகல. இப்பேற்பட்ட பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இன்னைக்கு மாதிரியாய் பேசப்படுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பிரசங்கத்தை எடுத்து பேசினா, வாலிபர் கூட்டத்தில் பிரசங்கத்தை எடுத்து பேசினா, யோசேப்பை பேசாம அந்த பிரசங்கம் முடியவே முடியாது. அல்லேலூயா. மாதிரி. இந்த வேதாகமம் நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்து தருகிறது. இந்த வேதாகமம் மாதிரியாய் வாழ்ந்த பரிசுத்தவான்களை நமக்கு காட்டி தருகிறது. அல்லேலூயா. இந்த வேதாகமம் நமக்கு காட்டி தருகிற மனிதர்கள் எல்லாமே பரிசுத்தமாய் விசுவாசமாய் வாழ்ந்த மாதிரிகளை இந்த வேதாகமம் நமக்கு காட்டி தருகிறது. புரிஞ்சவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப மாதிரி தான் எடுத்துக்காட்டாய் வாழ முடியும். அப்படி வாழ்ந்த யோசேப்பு தான் என்ன செய்யப்பட்டார்? பலவிதத்தில் தாக்கப்பட்டார். ஆனா இந்த இடத்துல எல்லாம் அடிமையா போனாலும் அங்க போத்திபார் ஒரு வீட்டில் அந்தஸ்து பெரியது. ஆமே. அடிமையா விற்கப்பட்டாலும் யோசேப்பினுடைய அந்தஸ்துக்கு குறைவே வரவே இல்லை. ஆமே. சிறைச்சாலையில போடப்பட்டாலும் சிறைச்சாலையில ஆமே யோசேப்புக்கு அந்தஸ்துக்கு குறைவே இல்லை. பார்வோனுக்கு அனுப்பப்படுகிறார், அங்கே அவருடைய அந்தஸ்துக்கு குறைவே இல்லை. அல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைவுபடாது. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லுகிறேன். உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு குறைவில்லாமல் உன்னை நடத்துவார். இந்த குறைவை கண்டு பயப்படாதீங்க. இந்த ஆமை குறைச்சலை கண்டு நீங்க மனவேதனை படாதீங்க. ஒரு குறைவு இல்லாமல் நீ நிரம்பி வழிகிறதை இந்த தேசம் பார்க்கத்தான் போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா.
அநேக மாதிரிகளை நான் உங்களுக்கு காட்டி தர முடியும். ஆனால் நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால அவன் ஒரு சில காரியங்களை மாத்திரமே நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். அல்லேலூயா. எல்லாரையும் போல வாழ்ந்தா நமக்கு எதிர்ப்பு வரவே வராது. அல்லேலூயா. 10ஓட 11 வாழ்ந்தா நமக்கு எதிர்ப்பு வரவே வராதுங்க. அல்லேலூயா. ஆமாம், ஆற்றுலையும் காலு சேத்துலையும் காலை வச்சு வாழ்ந்தா நமக்கு எதிர்ப்பு வராது. மீசைக்கு ஆசை, கூழுக்கு ஆசை, வாழ்ந்த அந்த வாழ்க்கையை வாழ்ந்தா பிசாசு நம்மளை எதிர்க்கவே மாட்டான். நீங்க எதிர்ப்புகளை, பரியாசங்களை, துன்பங்களை சகிக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் 10ஓட 11 வாழ்ற ஆள் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்ப்புகளை சந்திக்கிறவர்கள் எல்லாரும் விசேஷமானவர்கள். அவங்களை ஆண்டவர் தனித்துவத்தை ஒரு விசேஷித்த காரியத்திற்காக ஆண்டவர் அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமை, கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள். ஏன் தெரியுமா? அவர்களை உருவாக்குகிற ஒரு குயவன் உண்டு. அவர்களை ஒரு தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர்களை தேவன் ஒரு விசேஷித்த காரியத்திற்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர்களை கொண்டு கர்த்தர் பரிமாற போகிறார். ஆயிரங்களுக்கு பரிமாற போகிறார், லட்சங்களுக்கு பரிமாற போகிறார். நீ துன்பத்தை அனுபவிப்பது நல்லது. உன்னை கொண்டு கர்த்தர் ரசத்தை பரிமாற போகிறார். புதிய ரசத்தை, புதிய போஜனத்தை, பரலோக போஜனத்தை உன்னை கொண்டு கர்த்தர் அநேகர் பலன் கொள்ள, அநேகர் விடுவிக்கப்பட, அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ள, அநேகர் கர்த்தரத்துக்கு திரும்ப ஆண்டவர் உன்னை விசேஷித்த பாத்திரமாக பயன்படுத்த போகிறார். அதனால தான் சொல்லுகிறேன், இந்த துன்பம், இந்த உபத்திரவம், இந்த பிரச்சனை நல்லது. அல்லேலூயா. ஆமென். உலகத்தோட அனுசரிச்சு போகாம தேவனோட சஞ்சரித்தா சத்துரு கண்டிப்பா பிரச்சனையை உண்டு பண்ணுவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உலகத்தோட அனுசரிச்சு போகாம தேவனோட சஞ்சரித்து வாழ்ந்தா சத்துரு கண்டிப்பா உங்களை தாக்குவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவங்க வாழ்க்கையில என்ன வந்துடும் அவனுக்கு தெரியும். இயேசுவின் தரம் அவங்க வாழ்க்கையில வந்துடும் அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இயேசுவுக்காக வாழ்ந்தீர்களா, நீங்க எதிர்ப்புகளை கண்டிப்பா சந்திப்பீங்க. சத்தியத்திற்காக வாழ்ந்தீங்கன்னா எதிர்ப்புகளை கண்டிப்பா சந்திப்பீங்க. அல்லேலூயா. சத்தியத்தை நாம் பேசினா எனக்கும் எதிரிகள் எழும்புவார்கள். அதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பயப்படாத, கலங்காதே, திகையாதே. உன் கண்ணீரை கர்த்தர் கர்ச்சிப்பு வச்சு தொடப்பாரு. ஆமை, நீ நடக்கும்போது ஆமை உன் கால்கள் இடராதபடிக்கு அவர் உன்னை தாங்குவார் என்று சொன்னால் 100 ரூபா காணிக்க 200 ரூபா வரும்னு எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. ஆனால் சத்தியத்தை பேசினா இவருக்கு பிரசங்கம் பண்ணவே தெரியலேன்னு சொல்கிறவங்களும் இருக்கத்தான். ஒரு வசனத்தை வாசிங்க, மத்தேயு 11:19. நான் சீக்கிரமாக முடிச்சிட, அநேக காரியங்கள் இருக்குது. நான் எவ்வளவா சீக்கிரமாக முடிச்சிடலாம் தான் பார்க்க முடிய முடியுது. மத்தேயு 11:19. யார சொல்றாங்க? இயேசுவை ஜனங்கள் எப்படி பேசுறாங்க? இவன் யாரு? சத்தமா சொல்லுங்க. போஜன பிரியன். யாரு? யார? மதுபான பிரியன். என்னது? ஆயக்காரருக்கும். அல்லேலூயா. யாருக்கு சிநேகிதன்? ஆயக்காரனுக்கும் பாவிகளுக்கும் யார் சிநேகிதன்? அடுத்து வாசிமா. போதும். அல்லேலூயா. இப்ப எடுத்துக்காட்டாய் வாழ்கிற மனுஷனை யார் எதிர்க்க முடியாது? எடுத்துக்காட்டா வாழ்கிற மனுஷனை பிசாசு எதிர்த்து பல விதத்தில் என்ன செய்கிறான்? எழும்பி போராடுகிறான். அல்லேலூயா. அப்போ பிசாசு ஆமை சொத்து எடுத்துக்காட்டா வாழ்கிற ஒரு மனுஷனை ஆமை சில பேரை அவனுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை எழுப்பி விடுகிறான். அல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க எடுத்துக்காட்டா வாழ்ந்தீங்கன்னா உங்களை குறித்து இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லுகிற பொல்லாதவங்களை பிசாசு எழுப்பி விட்டுருவான். ஆமென் சொல்லுங்களேன். பிசாசு பொல்லாதவங்களோடு கூட போய் யுத்தம் பண்ண மாட்டான். பொல்லாதவங்களோடு அவனை யுத்தம் பண்ணுவான். பொல்லாத ஆட்களோட போயா பிசாசு யுத்தம் பண்ணுவான்? யுத்தம் பண்ணவே. ஆனா பொல்லாதவர்களை கொண்டு யுத்தம் பண்ணுவான். சொல்றது நல்லா புரியுதா? புரியுதா? அல்லேலூயா. பொல்லாதவங்கிட்ட போய் என்ன செய்ய மாட்டான்? யுத்தம் பண்ணவே. ஆனா பொல்லாதவங்களை வச்சு யுத்தம் பண்ணுவான். எப்படி யுத்தம் பண்ணுவான்? இந்த சொல்றாங்க பாருங்களா, அவன் யாரு?
எடுத்துக்காட்டாய் வாழ்ந்த இயேசுவை என்ன சொல்றாங்க? போஜன மதுபான ஆமை ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும். அல்லேலூயா. உங்களையும் பொல்லாதவங்களோடு கூட பொல்லாதவர்களை எழுப்பி விடுவான். செத்துப்போ செத்துப்போ என்று யார் சொன்னான்? சீமேயு யாரை பார்த்து சொன்னான்? அல்லேலூயா. ஆமை சோத்திரம். மெலித்தா தீவுல இவன் கடலுக்கு தப்பி இவனை பலியானது என்ன செய்யவில்லை? பிழைக்க ஒட்டவில்லை. இவன் நிச்சயமாய் சொல்லுகிறேன், இவன் யாருக்கு தான் பாத்திரம்? மரணத்துக்கு இவன் கொலை சொல்லுங்க, கொலை பாதகன். அல்லேலூயா. யோபுவை குறித்து நண்பர்கள் என்ன செய்துகிறார்கள்? இல்லாததையும் பொல்லாததையும் எடுத்து கட்டி பேசினாங்களா? பேசலையா? பேசினாங்க. ஆனா தேவன் என்ன சொன்னார்? இவனை போல சன்மார்க்கன், இவனை போல உத்தமன், இவனை போல பொல்லாப்புக்கு விட்டு தீங்கு சோத்திரம் பொல்லாப்பை விட்டு விலகுகிற ஒருவனும் இல்லை என்று தேவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார். ஆனா இவர்கள் என்ன செய்கிறார்கள்? யோபுவை குறித்து பொல்லாததையும் பிலிப்பு பட்டணத்தில் இல்லாததையும் பொல்லாததையும் யாரை குறித்து சொன்னார்கள்? பவுலையும் சீலாவையும் குறித்து இல்லாததையும் பொல்லாததையும் என்ன செய்தார்கள்? திரித்து திரித்து பேசினார்கள். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சில நேரம் நீங்க 2 மணி நேரம் ஜெபிச்சிட்டா பொல்லாதவங்களை பிசாசி எழுப்பிடுவான். அல்லேலூயா. அவன் குறி நீங்க இல்லை, உங்க ஜெபம். ஒரு ஆமென். அதையும் சொல்லுங்க. நீங்க இல்லை, உங்க ஜெபம் தான். உங்க ஜெபம் அவனை குறி வைக்கிறதுனால அவன் உங்களை குறி வைக்கான். அல்லேலூயா. ஜெபிக்கிற உங்களை அவன் என்ன செய்யதான் செய்வான்? பாஸ்டர் இவ்வளவு நாள் நல்லா தான் போய்கிட்டு இருந்தது, நீங்க சொன்னீங்கன்னு நான் ஜெபிச்சேன் பாருங்க, இல்லாதது பொல்லாததெல்லாம் என்ன செய்ய என்ன வந்து என் வாழ்க்கையில வந்து தொலைது பாஸ்டர், இந்த ஜெபத்தையே நான் விட்டுடலாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இல்லாததை பொல்லாததை திரிச்சு 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 பேசினாலும் ஆமென் சோத்திரம் தேவன் அவைகள் எல்லாவற்றையும் மகிமையாய் மாற்ற அவரால் முடியும். விட்டுறாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க, ஆமென் பிரயாசத்தை விட்டுறாதீங்க. அவருக்காக வாழ்வதை என்ன செய்து விடாதீர்கள், விட்டு விடாதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றா அவர் ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். அவர் ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். அவர் பிசாசு சொல்லுகிற பொய்யை நம்பாதீங்க. பிசாசு சொல்லுகிற பொய்யை நம்பாதீங்க. பிசாசை குறித்து சத்திய ஆவியானவர் சொல்லுவது எல்லாமே உண்மை. ஆனா உங்க தேவனை குறித்து பிசாசு சொல்வது எல்லாமே பொய். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பிசாசை குறித்து தேவன் பரிசுத்த ஆவியானவர் சொல்வது எல்லாமே என்னது? உண்மை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். அல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் இது சத்தியமா பொய்யா? முழுக்க முழுக்க சத்தியம். ஆனால் பிசாசானவன் உங்க காதுல வந்து சொல்லுவான், நீ செபித்த அவர் கேட்கல, நீ என்னத்தை செபிக்கிற? நீங்க கண்டுபிடிச்சுக்கணும் இது யாருடைய சத்தம்? பிசாசின் சத்தம். ஏன்னா அது முழுக்க முழுக்க என்னது? பொய். அல்லேலூயா. ஆனா சில நேரம் நம்ம நினைச்சுக்கிறோம், ஆமா நம்ம செபித்து என்னத்தை கண்டோம், இந்த தேவன் நமக்கு என்னத்தை செஞ்சிட்டார் அப்படின்னு பிசாசு சொன்ன பொய்யை நீங்க நம்பிடக்கூடாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஜெபிக்கிறவனுக்கு ஜெயம் உண்டு. ஆமே, ஜெபிக்கிறவன் தேவனிடத்தில் காரியங்களை தெரியப்படுத்துகிறான். கண்ணீர் சிந்துகிற உன் விண்ணப்பத்தை கேட்ட உன் கண்ணீரை கண்டு என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாதது உனக்கு கேட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று அவர் சொன்னார் அல்லவா? அல்லேலூயா. நீ அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறத நான் வெளியரங்கமாய் பலன் அளிப்பேன் என்று சொன்னார் அல்லவா? நீ ஜெபிக்கும் போதெல்லாம் பரலோகம் உனக்கு திறந்திருக்கிறது என்று அவர் சொன்னார் அல்லவா? இது மட்டும் உண்மை. அவருடைய மாம்சமான யாவருடைய ஜெபத்தையும் அவர் என்ன செய்கிறார்? ஜெபத்தை கேட்கிறவர். சத்தமா சொல்லுங்க, ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. அதனால பிசாசு உங்க காதுல வந்து சொல்ற பொய்யை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, நம்பிடக்கூடாது. நீ ஜெபித்து என்னத்தை கண்ட, நீ உபவாசித்து என்னத்தை கண்ட, நீ ஆலயத்துக்கு போய் என்னத்தை கண்ட, உனக்கு ஆண்டவர் வா மேல பிரியமா இல்லை, ஆண்டவர் உனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நீ நல்லா இல்லை, பல விதத்தில் அவன் சொல்லுகிற பொய்யை நீங்க என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. அந்த இடத்துல தான் நீங்க விசுவாசிக்கணும். நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா எனக்கு பதில் தருவா. ஆமே, தாவீது சொன்னது போல நான் நம்புகிறது நிச்சயமாய் வரும், நான் நம்புவது நிச்சயமாய் வரும். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் கிளங்குகிறாய்? அவரை நோக்கி காத்துரு, அவரை நோக்கி காத்துரு, நீ நம்புகிறது நிச்சயமாய் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆமென். அப்போ நெருக்கடியான சூழ்நிலைமையில அந்த நெருக்கடியான சூழ்நிலைமை நம்ம எதிர்ப்பதற்கு நம்ம அவரோடு கூட இன்னும் நெருங்கணும். நெருக்கம் வர 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 நம்ம யாரோடு நெருங்கணும்? அவரோடு நெருங்கணும். புரியுதா? எல்லாரும் எழுமி நில்லுங்க, எல்லாரும் எழுமி நில்லுங்க. நான் இன்னும் அநேக காரியங்களை சொல்ல வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுமி நின்று கண்களை மூடி நம்ம ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஆதி திருச்சபை கண்டது எல்லாமே உபத்திரவம் தான். ஆதி திருச்சபை கண்டது எல்லாமே உபத்திரவம். ஆனால் அவர்கள் அதற்கு பின்னால கண்டது எல்லாமே ஒரு பெருக்கத்தை பார்த்தார்கள். உபத்திரவம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஒரு பெருக்கம் வருகிறது. துன்பம் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் ஒரு மகிமை வருகிறது. அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அவங்க வாழ்க்கையில தேவன் தப்புவித்த ஒரு காட்சியை தான் தேசம் பார்த்தது. அக்கினிக்கு இரையான சாட்சி அல்ல. அவர்கள் அக்கினிக்கு இரையானார்கள் என்று அல்ல, அவர்கள் அக்கினிக்கு தப்புவித்தார்கள் என்கிற சாட்சியை அந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை கொண்டு கர்த்தர் தேசம் அறிய ஒரு சாட்சியை கர்த்தர் காண்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கெபிக்குள்ள போய் சிங்கத்துக்கு இரையானான் என்று தானியேலை குறித்து தரியு ராஜா சாட்சி சொல்லவில்லை. சிங்கத்தின் வாய்க்கு உன்னை தப்புவிக்க அவர் வல்லவராயிருந்தாரா? தானியேல் சிங்கத்துக்கு இரையாகவில்லை. தானியேல் சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்த ஒரு சாட்சி இருக்கிறது. இந்த துன்பம் ஒன்ன மேற்கொள்ள முடியாது, இந்த துன்பத்தை மேற்கொண்டாய் என்று உன்னை குறித்து தேவன் சாட்சி கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. கண்களை மூடி எப்படி விடிய போகுதுன்னு எனக்கு தெரியலையே. ஒவ்வொரு ராத்திரியும் தூங்க போகும்போது நீ நினைக்கலாம், இந்த நாளைக்கு எப்படி விடிய போகுதுன்னு எனக்கு தெரியலையே. ஐயோ, இந்த பிரச்சனை இருக்கிறது, அந்த துன்பம் இருக்கு, அந்த கவலை இருக்கு, நாளைக்கு எப்படி விடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. நீ யோசிக்கலாம். ஆனா விடுவித்த தேவனை உன் விடிவு காண போகிறது. அவர்கள் காலையில் வந்து தரியு ராஜா பார்க்கிறான். அதிகாலையில் விடிந்த பிறகு சோத்திரம், பொழுது விடிய முன்பதற்காகவே அவன் போய் பார்க்கிறான். விடுவித்து கல்லறை கெபிக்குள்ள இருந்த ஒரு சத்தம் வருகிறது, அவர் என்னை தப்புவித்தார். அக்கினிக்கு என்னை தப்புவித்தார். ஆம் தேவ ஜனமே, சிறைக்குள் இருக்கிறவங்களுக்கு, சிறைக்குள் இருந்த பிலிப்பு பவுலுக்கும் சீலாவுக்கும் எப்படி விடிஞ்சதுன்னு நீ பார்த்த. அவர்களுடைய விடிவு எப்படி இருந்தது என்பதை நீ பார்த்திருக்கிறாய், நீ வாசித்திருக்கிறாய், நீ தியானித்திருக்கிறாய். சிறைச்சாலைக்கு வெளியே எந்த ஒரு காரியமும் நடக்கல, ஆனா சிறைச்சாலைக்குள்ளதான் மகிமை வெளிப்பட்டது. நீ துன்பத்துக்கு உள்ளதான் மகிமை வெளிப்படும். சிறைச்சாலைக்கு வெளியே ஆவியானவர் அவங்களை விடுவிக்க வரல. எவ்வளவோ துன்பங்களை பட்டாங்க, அவமானங்களை பட்டாங்க, பொல்லாதவர்கள் எழும்பி என்னெல்லாமோ செய்தார்கள். அங்கெல்லாம் வந்து பரிசுத்த ஆவியானவர் எதையும் செய்யவில்லை. ஆனா சிறைச்சாலைக்குள்ள இருக்கும்போது, அவமானத்துக்குள்ள இருக்கும்போது, அந்த இடத்துல தான் ஒரு மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தினார். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றும் செய்யல. ஆனால் அவர் மரித்து கல்லறைக்குள் வைக்கப்பட்ட போதுதான் ஒரு உயிர்த்தெழுந்த மகிமையை காண முடிந்தது. உயிர்த்தெழுந்த மகிமையை பார்க்கணும்னா கல்லறைக்குள்ள போனா மட்டும்தான் பார்க்க முடியும். சிலுவையில் இருக்கும் போது அல்ல உயிர்த்தெழுந்த மகிமை, கல்லறைக்குள் இருக்கும் போதுதான் உயிர்த்தெழுந்த மகிமையை அவர்கள் கண்டார்கள். நல்லா புரிஞ்சவங்க மாத்திரம் கையை தட்டுங்க. கல்லறைக்குள்ள இருக்கும் போதுதான் அந்த உயிர்த்தெழுந்த மகிமையை காண முடியும். கல்லறைக்குள்ள போனாதான் அந்த உயிர்த்தெழுந்த மகிமையை, தேவனுடைய பலத்த கிரியைகளை நீ இந்த துன்பத்தின் வழியை தான் பார்க்க முடியும் மகளே.
ஏன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அவர்கள் கைகளை கொண்டு கட்டும் போது தேவன் விடுவித்திருக்கலாம்ல, விடுவிக்கவில்லை. அக்கினிக்கும் தப்புவிக்க ஒருவரால முடியும் என்பதை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக தான் அக்கினிக்குள்ள வந்து விடுதலை செய்தார். அக்கினிக்குள்ள வந்து விடுதலை செய்தார். சிங்கத்துக்கும் தப்புவிக்க ஒருவர் உண்டு என்பதை காண்பிக்கும்படியாகத்தான் தேவன் சிங்க கவிக்குள்ள போக அனுமதித்தார். கல்வாரி பாடுகள் ஆமை உயிர்த்தெழுத மகிமையை கொண்டு வந்தது. அதனால்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உனக்கு துன்பம் வரலாம், ஆனா இந்த துன்பத்துக்குள்ள கர்த்தர் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். இந்த அனுமதிக்கப்பட்ட துன்பத்துக்குள்ள கர்த்தர் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். கல்லறைக்குள்ள ஒரு ரகசியம் இருந்தது, அக்கினிக்குள்ள ஒரு ரகசியம் இருந்தது, கெபிக்குள்ள ஒரு ரகசியம் இருந்தது. அதே போல உனக்கு ஒரு ரகசிய செயல் இருக்கிறது மகளே. புரிஞ்சவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி கடைசியா ஒரு நிமிஷம் கையை தட்டி அடிமையா வித்து போட்டுட்டாருன்னு கவலைப்பட்ட யோசேப்பு, அடிமையா போயிட்டேனே, என்னை வித்து போட்டார்களே, கைதியா போயிட்டேனே என்று நினைத்து அவர் கலங்கவே இல்லை. ஆனா இந்த அடிமைக்குள்ளதான ஒரு அதிபதியை கர்த்தர் வைத்திருந்தார். என் தேவ ஜனமே, இந்த அடிமைக்குள்ளதான் ஒரு அதிபதி, எகிப்துக்கு தேவையான எல்லா தேசத்துக்கு தேவையான ஒரு அதிபதியை கர்த்தர் வைத்திருந்தார். ஏன் இதை நினைக்க மடுக்க? இந்த துன்பத்துல கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை வச்சிருக்கிறார். ஏன் நினைக்க மடுக்கிறார்? ஏன் பைத்தியக்காரனை போல பைத்தியக்காரிய போல பேசுகிறார்? யோபு சொன்னது போல ஏன் பைத்தியக்காரி போல பேசுகிறார்? ஏன் பைத்தியக்காரி போல பேசுகிறார்? அடிமைக்குள்ள ஒரு அதிபதி அவரால் வைக்க முடியும் அல்லவா? இந்த பிரச்சனைய, அந்த பிரச்சனைக்குள்ள ஒரு பெரிய காரியத்தை அவர் வச்சிருப்பார் அல்லவா? உன் முன்னிலைமையை பார்த்து நீ கலங்காத, உனக்கு ஒரு பின்னிலைமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். தொடர்ந்து ஜெபம் பண்ணு மகளே, தொடர்ந்து பரிசுத்தத்தை விட்டுறாத, வைராக்கியத்தை விட்டுறாத, மற்றவங்களோடு கம்பேர் பண்ணி பேசாத. யாரு எதனாலும் சொல்லட்டும், தொடர்ந்து நீ அவருக்குள்ள நட. உனக்கு வச்சிருக்கிற உயரம் ரொம்ப பெருசு. சில நேரம் ஆண்டவர் மௌனமா இருக்கிறதுனால அவர் ஒன்னும் செய்யலன்னு நினைக்காத. நீ அவர் பேசும்போது எவ்வளவு விசுவாசிக்கிறாயோ அதே மாதிரி அவர் அமைதியா இருக்கும் போது அவரை விசுவாசி. அவர் பேசும்போது மட்டும் விசுவாசித்தா போதாது. அவர் சில நேரம் அமைதியா இருப்பாரு, சில நேரம் மௌனமா இருப்பாரு, சில நேரம் கண்டுகொள்ளாதவரை போல இருப்பார். அப்பவும் அவரை விசுவாசி. அப்பவும் அவரை நீ நம்பு. அவர் பேசி செய்ததை விட பேசாம செய்ததுதான் ரொம்ப பெருசா இருக்கும். அவர் பதில் தள்ளனா பெரிய காரியம் வரப்போகுதுன்னு அர்த்தம். சகோதரியே, சகோதரா, அவரு மௌனமா இருக்காருன்னா சிறைச்சாலைக்குள்ள ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். அவர் கல்வாரியில மௌனமா இருக்கிறாருன்னா கல்லறைக்குள்ள ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். அவர் சிங்கத்துக்கு வெளியில மௌனமா இருக்கிறார்னா சிங்க கவிக்குள்ள ஏதோ நடக்க போகுது என்று அர்த்தம். அவர் அக்கினிக்கு வெளியே மௌனமா இருக்கிறார்னா அக்கினிக்குள்ள ஏதோ நடக்க போகுது அர்த்தம். இந்த துன்பத்தின் நடுவில் அவர் மௌனமா இருக்கிறார்னா இதுக்குள்ள ஒரு மகிமை இருக்கிறது என்ற அர்த்தம். அநேக காரியங்களை பேச வேண்டும், ஆனா இது போதுமானது என்று நினைக்கிறேன். கர்த்தர் என் கூட பேசினார்னு சொன்னா கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன், சத்தமா பண்ணுங்களேன். என் கூட பாஸ்டர் பேசினாங்க, ஆண்டவர் என் கூட பேசினார். மௌனமா இருக்காருன்னு நினைக்காத. ஒரு சாலமோன் இருக்கிறான்னு அர்த்தம். மௌனமா இருக்காருன்னு நினைக்காத. ஒரு சாமுவேல் இருக்கிறான் என்ற அர்த்தம். மௌனமா இருக்காருன்னு நினைக்காத. ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வரப்போகிறது என்ற அர்த்தம். மௌனத்தை நம்பு.
ஆண்டவர் உன்ட பேசலன்னு கலங்காத, பதில் தரலையேன்னு கலங்காத. அவர் பேசும்போது நீ எவ்வளவு நம்புறியோ அதே மாதிரி அவர் மௌனமா இருக்கும்போது நம்பு. தொடர்ந்து ஓடு. நீ விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்க. விசுவாசித்து ஓடு. விசுவாசித்து ஓடு. உன் முடிவு மகிமையா இருக்கும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக இந்த வார்த்தையை கேட்ட உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சிநேகமும் சகல பரிசுத்தவான்களோடு நம்ம அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். தலைக்கு மேல கையை வச்சு, நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசுவின் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், வல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளேன், எந்த தீங்கும் என்னை அணுகாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை 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 எனக்கு, தீங்கில்லை 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 எனக்கு, தீங்கில்லை 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 நமக்கு. சாத்தான் நம்மை தொட முடியாது, சத்துரு நம்மை தொட முடியாது. நோயில்லை 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 எனக்கு, நோயில்லை 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 நமக்கு, நோயில்லை 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 நமக்கு. சாத்தான் நம்மை தொட முடியாது. நல்ல கைகளை உயர்த்தி 3 அல்லேலூயா சத்தமாய் சொல்லுவோம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. ஒருவரை வாழ்த்தி செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.